கை தட்டுங்க. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த சொந்தமானாரே. கரங்களை தட்டி உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, கல்லறை திறந்திடவே, கடும் சேவகர் பயந்திடவே, கல்லறை திறந்திடவே, கடும் சேவகர் பயந்திடவே, வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே. வல்ல பிதாவின் செயல் இதுவே. வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே. வல்ல பிதாவின் செயல் இதுவே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ. சொல்லுங்க. மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ. நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே. நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. நீதியின் அதிபதி, எல்லாரும் ஒரே குரலாக, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. ஒரு வாட்டி கேட்ட உடனே இன்னொரு வாட்டி பாடுங்க. உயிர்த்தெழுந்த தேவன் நம்மோடு கூட ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். சும்மா பேன்னு பார்த்துட்டு நிக்கிறீங்க ஒரு சிலர். பாடுங்க. ஓபன் யுவர் மவுத். கண்ணை மூடி பாருங்க. நாம ஆராதிக்கிற தேவன் உயிருள்ள தேவன். அவர் கல்லல்ல, மரமல்ல, சிலை அல்ல. He is a true living God. எல்லாரும் உற்சாகமாக. மரணமும் கூரெங்கே, பாதாளமும் ஜெயம் எங்கே. சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார். சபையோரே துதி பாடிடுவோம். சபையோரே, சபையோரே, சபையாக நாம் பாடி கர்த்தரை தொழுது கொள்வோம். மரணமும் கூரெங்கே, பாதாளமும் ஜெயம் எங்கே. சொல்லுங்க. மரணமும் கூரெங்கே, பாதாளமும் ஜெயம் எங்கே. சாவையும் நோயையும் பேயும் ஜெயித்தார். சபையோரே துதி சாற்றிடுவோம். சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார். சபையோரே துதி சாற்றிடுவோம். உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. சொல்லுங்க. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே.
கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். வாய்களை திறந்து அவரை ஸ்தோத்தரிப்போமா? உயிர்த்தெழுந்த தெய்வமே, உங்களை நாங்கள் ஆராதிக்கிறோம், உங்களை நாங்கள் உயர்த்துகிறோம். உயிருள்ள தேவரோ, ಜೀವವುಳ್ಳ ದೇವರು, ಕರುಣೆಯುಳ್ಳ ದೇವರು, ಅಪ್ಪ ಸ್ತೋತ್ರ. ನಮ್ಮನ್ನ ರಕ್ಷಿಸುವಂತ ಕಾಪಾಡುವಂತ ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಅಪ್ಪ ಇದುವರೆಗೂ ಸಹ ಈ ವರ್ಷದಲ್ಲಿ ಈ ಪುನರುತ್ಥಾನ ಹಬ್ಬದಲ್ಲಿ ನೀನು ರಕ್ಷಿಸಿ ಕಾಪಾಡಿ ಯೇಸುವೇ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸಿ ಬರುತ್ತಿರುವುದಕ್ಕಾಗಿ ನಿನಗೆ ಸ್ತೋತ್ರ ಎಂಬುದಾಗಿ ಎಲ್ಲರೂ ಮತ್ತೊಮ್ಮೆ ಕರಗಳನ್ನು ತಟ್ಟಿ ಕರ್ತನ ನಾಮವನ್ನು ಮಹಿಮೆಪಡಿಸೋಣ. ಆಮೆನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ನನ್ನ ಪ್ರಿಯ ದೇವರ ಜನರೇ, ನಾವು ಆರಾಧಿಸುವಂತ ದೇವರು ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿರುವಂತ ದೇವರು, ಮರಣವನ್ನ ಜಯಿಸಿದವಂತ ದೇವರು, ಪಾತಾಳವನ್ನ ಜಯಿಸಿದವರಂತ ದೇವರು. ಆಮೆನ್, ಆಮೆನ್, ಆಮೆನ್. ஹல்லேலூயா. மரணமும் கூரெங்கே, பாதாளமும் ஜெயம் எங்கே? மரணமும் கூரெங்கே, பாதாளமும் ஜெயம் எங்கே? சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார், சபையோரே துதி காத்திடுவோம். சாவையும் நோயையும் பேயும் ஜெயித்தார், சபையோரே துதி காத்திடுவோம். உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே சுயம் சொந்தமானாரே. எல்லாரும் கரங்களும் தட்டி சத்தமாக மீட்பரே சுயம் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே. ஹல்லேலூயா. ஆவியானவரே, உமக்கு நன்றி, உம்மை ஆராதிக்கிறோம். நீ ஜீவனுள்ள தேவன், நீ அதி சீக்கிரமாய் வரப்போகிற தேவன். மாரநாதா, சீக்கிரம் வருகிற தெய்வமே. கல்லறை திறந்திடவே, கடும் சேவகர் பயந்திடவே. சொல்லுங்க. கல்லறை திறந்திடவே, கடும் சேவகர் பயந்திடவே. வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயல் இதுவே. 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 உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே சுயன் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே சுயன் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே சுயன் சொந்தமானாரே. போதாது, சத்தமாக ஆர்ப்பரிங்க, சத்தமாக ஆண்டவரை துதிங்க, ஆண்டவரை ஸ்தோத்திரிங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. உயிருடன் எழுந்த என் மீட்பர் இயேசு எனக்கு சொந்தக்காரராக இருக்கிறார். ஆமென். யார் என்னை கைவிட்டாலும் ஆமென், நான் உன்னோடு கூட முடிவு வரை உன்னோடு கூட இருப்பேன். உன்னை கைவிடாமல் நடத்துவேன், உனக்கு பக்கபலமாக நிற்பேன். இம்மானுவேலனாக உன்னோடு கூட நான் வருவேன். உனக்கு சொந்தமாக நான் இருக்கிறேன். உயிரோடு இருக்கிற என் மீட்பர் இயேசு நம் சொந்தமானார், நம் பக்கபலமானார், நம் அருகாமையில் நம் துதி ஸ்தோத்திரங்களின் மத்தியில வாசம் செய்து கொண்டிருக்கிறார். சத்தத்தை உயர்த்தி போதாது, உலகத்தின் ஆழத்திலிருந்து Thank you Lord. Hallelujah. உயிருடன் எழுந்த மீட்பரே சுயன் சொந்தமானாரே. Hallelujah. Thank you Lord. கரங்களை தட்டி வாய்களை திறந்து தேவனை ஸ்தோத்திரிப்போம். Holy Spirit, thank you Lord. Thank you Lord. இயேசுவே ஆண்டவர் மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்தார்.
ಆಂಡವರೇ ನಾನು ಆರಾಧಿக்கிறೇನೆ. ಆಂಡವರೇ, ಮರಣದಿಂದ ಎದ್ದವನು ಯೇಸುವೇ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. ಆತನು ಪಾತಾಳವನ್ನು ಜಯಿಸಿದವನಾಗಿದ್ದಾನೆ. ಎಲ್ಲ ಮೊಣಕಾಲು ಮುರಿಯಲಿ, ಎಲ್ಲ ತುಟಿಗಳು ಹೇಳಲಿ, ಆ ಯೇಸುವೇ ದೇವರೆಂಬುದಾಗಿ. ನಿನ್ನೆ ಇಂದು ಎಂದೆಂದಿಗೂ ಶಾಶ್ವತವಾಗಿರುವ ಆ ಸರ್ವಶಕ್ತನಾದ ಯೇಸುವೇ ದೇವರೆಂಬುದಾಗಿ ಎಲ್ಲರೂ ಚಪ್ಪಾಳೆ ತಟ್ಟಿ ಬಾಯಿಗಳನ್ನು ತೆಗೆದು, ನೀನೇ ರಕ್ಷಕನು, ನೀನೇ ದೇವರು, ನೀನೇ ಇದ್ದವನು ಇರುವವನು, ಅತಿ ಬೇಗನೆ ಬರುವಂತ ರಾಜಾದಿ ರಾಜನು, ಕತ್ತಾದಿ ಕರ್ತನು. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಲಾರ್ಡ್, ಥ್ಯಾಂಕ್ ಯು ಲಾರ್ಡ್, ಥ್ಯಾಂಕ್ ಯು ಲಾರ್ಡ್. Hallelujah. Glory to God. We worship you, Lord. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Lord. He is Lord. He is Lord. He has risen from the dead. He is Lord. Every knee shall bow, every tongue confess that Jesus Christ is the Lord. He is Lord. He is Lord. He has risen from the dead. He is Lord. Every knee shall bow, every tongue confess that Jesus Christ is the Lord. You're my Lord. You're my Lord. You have risen from the dead. You're my Lord. Ellaru seri. Every tongue confess that Jesus Christ is the Lord. Every knee shall bow, every tongue confess that Jesus Christ is the Lord. கத்தனி மரணத்தை ஜெயித்தவன், எல்லா முத்தும் அடங்கும், எல்லா நாவும் பாடிடும், மாற்றும் கர்த்தாவென்ன. எல்லா முத்தும் அடங்கும், எல்லா நாவும் பாடிடும், இயேசு மாற்றும் கர்த்தாவென்ன. ஸ்துதியும் ஸ்தோத்திரமும் இன்னும் സ്വീകരിപ്പാൻ യോഗ്യനും നീ. എല്ലാ മുത്തും അടങ്ങും, എല്ലാ നാവും പാടിടും, യേശു മാത്രം കർത്താവെന്ന്. എല്ലാ മുത്തും അടങ്ങും, എല്ലാ നാവും പാടിടും, യേശു മാത്രം കർത്താവെന്ന്. കുന്നാടേ வாழ்த்துவே, அவன் ஜீவன் നൽകി വീണ്ടെടുത്തല്ലോ. എല്ലാ മുത്തും അടങ്ങും, എല്ലാ നാമം പാടിടും, യേശു മാത്രം കർത്താവെന്ന്. എല്ലാ മുത്തും അടങ്ങും, എല്ലാ നാമം പാടിടും, യേശു മാത്രം കർത്താവെന്ന്. ഓ പ്രഭു ഹേ, ओ प्रभु है, ओ प्रभु है, मुर्दों में से जी उठा वो प्रभु है. हर एक घुटना दिखेगा, हर जुबान कहेगी, यीशु है, प्रभु है, ओ प्रभु है, ओ
मुर्दों में से जी उठा वो प्रभु है। हर एक घुटना टीकेगा, हर जुबान कहेगी कि यीशु है प्रभु है। हर एक घुटना टीकेगा, हर जुबान कहेगी कि यीशु है प्रभु है। அந்த இயேசுவே ஆண்டவர், that Jesus Christ is the Lord. அந்த இயேசுவே ஆண்டவர், that Jesus Christ is the Lord. எல்லாரும் கரங்களை தட்டி அந்த இயேசுவே ஆண்டவர், ஆ இயேசுவே தேவன். He is Lord, He is Lord. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே தேவரு, ஓ இயேசு பிரபு है. உம்மை போல் வேற ஒரு தெய்வம் இல்லை சுவாமி. That Jesus Christ is the Lord. எல்லாரும் இரண்டு கையும் உயர்த்தி சொல்லுமா, அந்த இயேசுவே ஆண்டவர், உயிர்த்தெழுதலின் தெய்வமே. அந்த இயேசுவே ஆண்டவர், கர்த்தர் நீ மரணத்தை ஜெயித்தின் நேற்றுவன், எல்லாம் முற்றும் அடங்கும், எல்லா நாமும் பாடிடும் அந்த இயேசுவே ஆண்டவர். That Jesus Christ is the Lord. That Jesus Christ is the Lord. எல்லாரும் பலமாக கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Hallelujah, hallelujah, hallelujah. Thank you Lord, hallelujah, glory to God. Thank you Jesus. உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, கரங்களை உயர்த்தி ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் தேவனே, ನಿನ್ನ ಆರಾಧನೆ ಮಾಡುವೆ. ಪಾತಾಳ ಜಯಿಸಿದವನೇ, ಪಾತಾಳ ಜಯಿಸಿದವನೇ, ನಿನ್ನ ಆರಾಧನೆ ಮಾಡುವೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ ಓಸನ್ನಾ, ಎಲ್ಲರೂ ಒಂದೇ ಶಬ್ದವಾಗಿ ಹಲ್ಲೆಲೂಯಾ ಓಸನ್ನಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ ಓಸನ್ನಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ ಓಸನ್ನಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ ಓಸನ್ನಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ ಓಸನ್ನಾ. ಯೇಸುವೇ ಗೆದ್ದವನೇ, ನಿನ್ನ ಆರಾಧನೆ. Come on everybody, close your eyes and lift your hands to the King of Kings and to the Lord of Lords. ತಾಳ ಜಯಿಸಿದವನೇ, ನಿನ್ನ ಆರಾಧನೆ ಮಾಡುವೆ. ಮರಣವ ಗೆದ್ದವನೇ, ಯೇಸುವೇ ನಿನ್ನ ಆರಾಧನೆ ಮಾಡುವೆ. ಪಾತಾಳವನ್ನು ಜಯಿಸಿದವನೇ,
ನಿನ್ನನ್ನು ಆರಾಧಿಸುತ್ತಿದ್ದೇವಯ್ಯ. ಯೇಸುವೇ ಆರಾಧನೆ ಮಾಡುವೆ. ಕರಗಳನ್ನೆತ್ತಿ ಹೇಳೋಣ, ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹೋಸನ್ನಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹೋಸನ್ನಾ, ಹೋಸನ್ನಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹೋಸನ್ನಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹೋಸನ್ನಾ. ಯೇಸುವೇ ತಂದೆಯಾದ ದೇವರೇ, ಆತ್ಮಸ್ವರೂಪನೇ, ಹೋಸನ್ನಾ. ಶಬ್ದವಾಗಿ ಕರಗಳನ್ನು ತಟ್ಟಿ ಅರ್ಪಟಿಸಿರಿ. ಜೀವಂತವಾಗಿ ಎದ್ದ ದೇವರೇ, ಜೀವಂತವಾಗಿ ಇರುವ ದೇವರೇ, ಇದುವರೆಗೂ ಇರುವಂತ ಇನ್ನು ಮೇಲೂ ಬರುವಂತ ದೇವರೇ, ನಿಮ್ಮನ್ನು ಸ್ತುತಿಸಿ ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿ ಕೊಂಡಾಡುತ್ತಿದ್ದೇವಯ್ಯ. ನಿನ್ನನ್ನು ಹೊಗಳದೆ, ನಿನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸಿದೆ, ನಿನ್ನನ್ನು ಆರಾಧಿಸದೆ ಬೇರೆ ಯಾವುದನ್ನು ಮೆಚ್ಚಿಸುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ ತಂದೆಯೇ. ನನ್ನನ್ನು ಈ ರೀತಿಯಾಗಿ ಜೀವಂತವಾಗಿ ನಿನ್ನ ಸಾನ್ನಿಧ್ಯಕ್ಕೆ ಬರಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಮತ್ತೊಮ್ಮೆ ಚಪ್ಪಾಳೆ ತಟ್ಟಿ ಆತ್ಮಸ್ವರೂಪನಿಗೆ ಕೃತಜ್ಞತಾ ಸ್ತೋತ್ರಗಳನ್ನು ಸಲ್ಲಿಸಿರಿ. ಈ ಪವಿತ್ರವಾದಂತಹ ಸಬ್ಬ ದಿನದಲ್ಲಿ ಕೂಡ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿರುವುದು ಬಹಳ ಸಂತೋಷ. அவரை துதிப்பதும் ஆராதிப்பதும் நம்முடைய வாழ்க்கையிலே மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ಸ್ತುತಿಸುವಾಗ ಆರಾಧಿಸುವಾಗ ನಮ್ಮ ಬಾಳಿನಲ್ಲಿ ಒಳ್ಳೆಯ ಹೆಚ್ಚಿನ ಆಶೀರ್ವಾದ ಕೊಂಡು ಬರ್ತದೆ. 3 மாதத்தை முடித்து இந்த 4ஆம் மாதத்திலே நாம் வந்திருக்கிறோம். 3 ತಿಂಗಳನ್ನು ಮುಕ್ತಾಯ ಮಾಡಿ 4ನೇ ತಿಂಗಳಿಗೆ ಬಂದಿದ್ದೇವೆ. விசேஷமாக இந்த காலகட்டங்களிலே குட் ஃப்ரைடே பண்டிகையை நாம் கொண்டாடி பரிசுத்த வாரத்தை ஆசரித்து இந்த ஈஸ்டர் பண்டிகை தினத்திலே நாம் வந்திருக்கிறோம். ಕಳೆದ ಶುಕ್ರವಾರ ಗುಡ್ ಫ್ರೈಡೆ ಆಚರಿಸಿ ಪರಿಶುದ್ಧವಾದ 7 ಮಾತನ್ನು ಧ್ಯಾನಿಸಿ ಈ ಒಂದು ಪವಿತ್ರವಾದಂತಹ ಪುನರುತ್ಥಾನ ಆರಾಧನೆಗೆ ಬಂದಿದ್ದೇವೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய சுத்த கிருபை. ನಾವು ನಾಶವಾಗದೇ ಇರುವುದು ಆತನ ಶುದ್ಧವಾದ ಕೃಪೆ. ஆமென். ಆಮೆನ್. உங்கள் யாவருக்கும் என்னுடைய ஈஸ்டர் பண்டிகையின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ಎಲ್ಲರಿಗೂ ನನ್ನ ಹೃದಯದ ಆಳದಿಂದ ಪುನರುತ್ಥಾನದ ಒಳ್ಳೆಯ ಶುಭಾಶಯ ತಿಳಿಸ್ತಾ இந்த ஆராதனை முடிவிலே கர்த்தருடைய பந்தி இருக்கிறது. ಈ ಆರಾಧನೆ ಅಂತ್ಯದ ಭಾಗದಲ್ಲಿ ಕರ್ತನ ಪಂಕ್ತಿಯಲ್ಲಿ ಉಂಟು. நீங்கள் அவருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் புசித்து பானம் பண்ணும்படி உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். ಆತನ ಶರೀರವನ್ನು ತಿಂದು ಆತನ ರಕ್ತವನ್ನು ಪಾನ ಮಾಡೋದಕ್ಕೆ ನಿಮ್ಮನ್ನು ನೀವೇ ಸಿದ್ಧಪಡಿಸಿಕೊಳ್ಳುತ್ತ ಕೇಳಿ. நீங்கள் யாரா இருந்தாலும் பரவாயில்லை, ನೀವು ಯಾರಾಗಿದ್ರೂ ಪರವಾಗಿಲ್ಲ. இயேசுவினுடைய பிறப்பை, அவருடைய மரணத்தை, அவருடைய உயிர்த்தெழுதலை, வருகையை நீங்கள் விசுவாசித்தால் அவருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் புசித்து நீங்கள் பானம் பண்ணலாம். ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ಜನನ ಮರಣ ಪುನರುತ್ಥಾನ ನಂಬುವುದಾದರೆ ನೀವು ಖಂಡಿತ ಆ ಒಂದು ಕರ್ತನ ಪಂಕ್ತಿಯಲ್ಲೇ ಭಾಗವಹಿಸಬಹುದು. ஆமென், ಆಮೆನ್. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வாரத்துல கூட நம்ம சபையில இருக்கிற எல்லா கூட்டங்கள் ஒழுங்குக்கிறோமாய் நடக்கும். ಈ ವಾರದಲ್ಲಿ ಸಹ ಸಭೆಯಲ್ಲಿ ನಡೆಯುವಂತಹ ಕೂಟಗಳು ಕ್ರಮವಾಗಿ ನಡೆಯುತ್ತದೆ. as usual Wednesday women's meeting இருக்கும். ಯಥಾ ಪ್ರಕಾರವಾಗಿ ಬುಧವಾರ ಸಹೋದರಿಯರ ಕೂಟ ಇರುತ್ತದೆ. ஆக சபையில நடக்கிற எல்லா கூட்டங்களிலே நீங்கள் கலந்து கொண்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். ಕೂಟದಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸಿ ದೇವರನ್ನು ಮಹಿಮೆಪಡಿಸುವಂತೆ ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. விசேஷமாக ஞானஸ்தானம் எடுக்காத பிள்ளைகள் ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ளுங்கள். ದೀಕ್ಷಾ ಸ್ನಾನ ತೆಗೆದುಕೊಳ್ಳದೇ ಇರುವಂತಹ ಮಕ್ಕಳು ದೀಕ್ಷಾ ಸ್ನಾನ ತೆಗೆದುಕೊಳ್ಳಿ. நீங்களும் நானும் அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ನಾವು ನೀವು ಅನೇಕ ಆತ್ಮಗಳನ್ನ ಆದಾಯಪಡಿಸಲು ನಾವು ಜವಾಬ್ದಾರಿ ಉಳ್ಳವರಾಗಿದ್ದೇವೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த வாரங்களிலே திங்கட்கிழமையிலிருந்து நேற்று வரைக்கும் காலை மாலை இந்த இடத்திலே ஆராதனை நடந்திருக்கிறது. ಕಳೆದ ವಾರದಲ್ಲಿ ಸೋಮವಾರದಿಂದ ನಿನ್ನೆವರೆಗೂ ಬೆಳಗ್ಗೆ ಮತ್ತು ಸಂಜೆ ಆರಾಧನೆಗಳು ನಡೆದಿದೆ. கர்த்தருடைய வார்த்தை மிகவும் அபரிதமாய் இந்த இடத்திலே பிரசங்கம் செய்யப்பட்டிருக்கிறது. ಕರ್ತನ ಮಾತುಗಳು ಅಮೋಘವಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಪ್ರಸಂಗಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிறது மட்டுமல்ல, அதன்படி நடக்கிற ஒரு மக்களாக ನಾವು இருக்கிறோம். ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳುವ ಮಕ್ಕಳಾಗಿ ಮಾತ್ರವಲ್ಲ, ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರವಾಗಿ ನಡೆಯುವ ಮಕ್ಕಳಾಗಿರಬೇಕು. இன்றைக்கு உலகம் 5 கண்டத்திலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி இந்த ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடி கொண்டிருக்கிறார். ಪ್ರಪಂಚದ 5 ಖಂಡದಲ್ಲಿ ಸಹ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಜೀವಂತವಾಗಿ ಎದ್ದಿದ್ದಾರೆ ಅಂತ ಇವತ್ತು ಆಚರಣೆ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆக இயேசு உயிர்த்தெழாவிட்டால், ಆಗ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಜೀವಂತವಾಗಿ ಎದ್ದೇಳದೆ ಹೋಗಿದ್ದಿದ್ರೆ எங்களுடைய பிரசங்கம் விருதா, உங்களுடைய விசுவாசமும் விருதா என்று கொரிந்தியரின் புஸ்தகத்திலே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். ನಮ್ಮ ಪ್ರಸಂಗ ವ್ಯರ್ಥ, ನಮ್ಮ ವಿಶ್ವಾಸ ವ್ಯರ್ಥ ಅಂತ ಹೇಳಿ ಕೊರಿಂಥ ಸಭೆಗೆ ಪೌಲ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. 1 Corinthians chapter 15 verse 14 இருந்து வாசிக்க முடியும். 1 ಕೊರಿಂಥ 15ನೇ ಅಧ್ಯಾಯ 14ನೇ ವಾಕ್ಯದಿಂದ ಓದಬಹುದು. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்லுகிறவர்களாகவும் காணப்படுவோமே.
மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. ಸತ್ತವರು ಜೀವಂತವಾಗಿ ಕ್ರಿಸ್ತನ ಎದ್ದಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಸತ್ತವರು ಕೂಡ ಜೀವಂತವಾಗಿ ಎದ್ದೇಳೋದಿಲ್ಲ. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாய் இருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களிலே இருப்பீர்கள். ಕ್ರಿಸ್ತನ ಎದ್ದೇಳದೆ ಹೋದರೆ ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಕೂಡ ಹಾಗೆ ಇರ್ತೀರಾ, ಪಾಪಗಳಲ್ಲಿ ಹಾಗೆ ಇರ್ತಾ ಇದ್ರಿ. அப்படியானால் இந்த கால வேளையில ಹಾಗಂದ್ರೆ ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு ಅನೇಕ ಅಡೆಯಾಳங்கள் இந்த உலகத்திலே ಕಾಣப்படுகிறது. ಕರ್ತನಾದ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಜೀವಂತವಾಗಿ ಎದ್ದಿದ್ದಾರೆ ಅಂತ ಗುರುತುಗಳು ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳು ಲೋಕದಲ್ಲಿ ನಡೆಯುತ್ತಾ ಇದ್ದೇವೆ. அவர் பிறந்ததும் அவர் வாழ்ந்ததும் அவர் மரித்ததும் அவர் உயிர்த்தெழுந்ததும் ஏற்கனவே தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது என்று நாம் சத்தியவேதத்திலே காண முடியும். ಆತನು ಜನಿಸಿದ್ದು, ಆತನ ಬದುಕಿದ್ದು, ಸತ್ತದ್ದು, ಪುನರುತ್ಥಾನವಾದದ್ದು ಎಲ್ಲಾ ಪ್ರವಾದಿಗಳ ಮೂಲಕವಾಗಿ ಮುಂಚಿತವಾಗಿ ಪ್ರವಚಿಸಲ್ಪಟ್ಟಿತ್ತು. ஆக முதலாவதாக ஆண்டவர் தன்னுடைய தீர்க்கதரிசிகள் உரைத்த அந்த வார்த்தையின்படி, அந்த வசனத்தின்படி ஆண்டவர் அவர் உயிர்த்தெழுந்தார் என்று நாம் சொல்ல முடியும். ನಾವು ಹೇಳಬೇಕಾದ್ರೆ ಪ್ರವಾದಿಗಳ ಪ್ರವಾಸದ ಎಲ್ಲಾ ಮಾತುಗಳ ಪರವಾಗಿ ಆತನು ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಮತ್ತೆ ಪುನರುತ್ಥಾನವಾದನು ಅಂತ ಹೇಳಿ ನಾವು ನೋಡಬಹುದು. யோவான் சுவிசேஷம் அங்கே 20ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். ಯೋಹಾನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 20ನೇ ಅಧ್ಯಾಯಕ್ಕೆ ಬರೋಣ. அல்லேலூயா. அல்லேலೂயா. 9ஆம் வசனம் சொல்லுகிறது, 9ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ, அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். ಅವರು ಸತ್ತವರು ಒಳಗಿಂದ ಬದುಕಿಸಬೇಕಂತ ಬದುಕ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳುವುದಕ್ಕೆ ವಾಕ್ಯದ ಮೂಲಕ ನೆರವೇರಬೇಕಂತ ನೋಡಿದ್ವಿ. So God or Jesus rose again to fulfill the word of God. ಕರ್ತನಾದ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಜೀವಂತವಾಗಿ ಎದ್ದದ್ದು ವಾಕ್ಯವನ್ನ ನೆರವೇರಿಸುವುದಕ್ಕಾಗಿ. வானமும் பூமி ஒழிந்தாலும் அவருடைய வார்த்தை ஒழிந்து போகாது. ಆಕಾಶ ಭೂಮಿ ಅಳದೋದ್ರು ಆತನ ವಾಕ್ಯಗಳು ಅಳದು ಹೋಗೋದಿಲ್ಲ. அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, ಆತನ ಸುಳ್ಳನ್ನು ಹೇಳಲು ಆತನ ಮನುಷ್ಯನಲ್ಲ, அவர் மனமாற ஒரு மைந்தனும் அல்ல, ಮನಸ್ಸನ್ನ ಬದಲಾಯಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಆತನ ಮಾನವನಲ್ಲ. நீ நான் ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ளவர் என்பதை மறந்து போக கூடாது. ನಾವು ನೀವು ಆರಾಧಿಸುವಂತ ದೇವರು ಆತ ನಂಬಿಗಸ್ತನಂತ ಕಾರ್ಯವನ್ನು ಮರೆತುಬಿಡಬಾರದು. 1 ಕೊರಿಂಥಿಯர் 15ಆம் அதிகாரம் 3-4 கூட வாசிக்க முடியும். 1 ಕೊರಿಂಥ 15:3-4 ವಾಕ್ಯದ ಕೂಡ ಓದಬಹುದು. அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. ಸಮಾಧಿ ಮಾಡಲ್ಪಟ್ಟು ದೇವರ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರವಾಗಿ ಆತನು ಜೀವಂತವಾಗಿ ಎದ್ದು ಅಂತ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಸತ್ಯವೇದದ ಪ್ರಕಾರ ನಮ್ಮ ಪಾಪಗಳಿಗೋಸ್ಕರ ಸತ್ರು ಅಂತ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. சோ வேத வாக்கியத்தின்படி அவர் பிறந்தார், ವಾಕ್ಯಕ್ಕೆ ಅನುಗುಣವಾಗಿ ಆತನು ಹುಟ್ಟಿದ, வேத வாக்கியத்தின்படி அவர் வாழ்ந்தார், ಆತನ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರವಾಗಿ ಆತನು ಬದುಕಿದ, வேத வாக்கியத்தின்படி அவர் மரித்தார், ಸತ್ಯವೇದದ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರವಾಗಿ ಆತನು ಸತ್ತ, வேத வாக்கியத்தின்படி அவர் உயிர்த்தெழுந்தார். ಸತ್ಯವೇದದ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರವಾಗಿ ಆತನು ಪುನರುತ್ಥಾನವಾಗಿದ್ದಾನೆ. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ಚಾಪಾಡಿ ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡೋಣ. அவரை போல இப்படிப்பட்ட ஒரு தெய்வம், கர்த்தாதி கர்த்தன், ராஜாதி ராஜனை குறித்து நாம் வாசிக்க முடியும். ಅಂತಹ ಒಂದು ದೇವಾದಿ ದೇವನ ಬಗ್ಗೆಯೂ ರಾಜಾದಿ ರಾಜನ ಬಗ್ಗೆಯೂ ಕರ್ತಾದಿ ಕರ್ತನ ಬಗ್ಗೆ ನಾವು ಮಾತಾಡ್ತದೆ ಓದ್ತಾ ಇದ್ದೇವೆ. இந்த கால வேளையிலே உயிர்த்தெழுந்த இயேசுவை குறித்து நீ நானும் பேசிக்கொண்டிருக்கிறோம். ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ಜೀವಂತವಾಗಿದ್ದಂತ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಬಗ್ಗೆ ನಾವು ನೀವು ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. மரித்த இயேசுவை குறித்து இங்கே பேச நாம் வரவில்லை. ಸತ್ತಂತ ಯೇಸು ಸ್ವಾಮಿಯವರ ಬಗ್ಗೆ ಮಾತಾಡ್ಲಿಕ್ಕೆ ಇಲ್ಲಿ ಬಂದಿಲ್ಲ. இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி உலகமே அதற்கு சாட்சியாக இருக்கிறது. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಜೀವಂತವಾಗಿದ್ದಾರೆ ಅಂತ ಇಡೀ ಲೋಕವೇ ಸಾಕ್ಷಿಯಾಗಿದೆ. உலகத்திலே யாரெல்லாம் பிறந்தார்களோ மரித்தார்களோ அவருடைய கல்லறைகள் இன்றும் மூடி இருக்கிறது. ಲೋಕದಲ್ಲಿ ಯಾರೆಲ್ಲ ಹುಟ್ಟಿದ್ರೋ ಸತ್ರೋ ಅವರ ಸಮಾಧಿಗಳು ಇಂದಿಗೂ ಸಹ ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿದೆ. பெரிய பெரிய மகான்களின் கல்லறைகள் அது மூடி இருக்கிறது. ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಮಹಾತ್ಮಗಳ ಸಮಾಧಿಯೇ ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿದೆ. நம்முடைய தேசத்துல மகாத்மா காந்தியினுடைய கல்லறை மூடி இருக்கிறது. ನಮ್ಮ ದೇಶದ ಇರತಕ್ಕಂತ ಮಹಾತ್ಮ ಗಾಂಧಿಯವರ ಸಮಾಧಿ ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿದೆ. எதையும் தாங்கு இதயம் இங்க உறங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்ன அண்ணாவின் கல்லறை மூடி இருக்கிறது. ಯಾವುದು ಬೇಕಾದ್ರೂ ತಾಳಿಕೊಳ್ಳುವಂತ ಹೃದಯ ಅಂತ ಹೇಳ್ತಕ್ಕಂತ ಅಣ್ಣಾ ದೊರೆಯವರ ಹೃದಯ ಸಮಾಧಿ ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿದೆ. டெல்லியில இந்திரா காந்தியினுடைய கல்லறை மூடி இருக்கிறது. ಡೆಲ್ಲಿಯಲ್ಲಿ ಇಂದಿರಾ ಗಾಂಧಿ ಸಮಾಧಿ ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿದೆ. இப்படி ஏராளமாய் சொல்லிக் கொண்டு போகலாம். ಇರ್ತಾಗ ಅನೇಕರು ಹೇಳ್ಬಹುದು. நேபாளல போனா புத்தருடைய கல்லறை மூடி இருக்கிறது. ನೇಪಾಳ ದೇಶಕ್ಕೆ ಹೋದ್ರೆ ಆ ಬುದ್ಧವರ ಸಮಾಧಿ ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿದೆ. மெக்கா மதீனாவுக்கு போனால் முகமது நபிகளின் கல்லறை மூடி இருக்கிறது. ಆ ಮೆಕ್ಕಾ ಮದೀನಾಗೆ ಹೋದ್ರೆ ಮಹಮ್ಮದ್ ಪೈಗಂಬರ್ ಅವರ ಸಮಾಧಿ ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿದೆ. கடவுள் என்ற பெயரிலே இந்த உலகத்திலே பிறந்த அத்தனை சாமியார்கள், மதவாதிகள் எல்லாருடைய கல்லறைகள் மூடி இருக்க இயேசுவின் கல்லறை இன்றைக்கும் அது திறந்ததாக இருக்கிறது. ಧರ್ಮದ ಅನೇಕ ವಿಧವಾದಂತ ಎಲ್ಲಾ ವಿಧವಾದಂತ ಮತವಾದಿಗಳು ಎಲ್ಲ ಪೂಜಾರಿಗಳ ಸಮಾಧಿಗಳು ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿದೆ. ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ಸಮಾಧಿ ತೆರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. அந்த கல்லறை போய் பார்த்து வந்த விசுவாசிகள் நம்ம சபையிலே இருக்கிறாங்க. ಆ ಸಮಾಧಿ ಹೋಗಿ ನೋಡ್ಕೊಂಡು ಬಂದಂತ ವಿಶ್ವಾಸಿಗಳು ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿದ್ದಾರೆ. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡೋಣ. ஹalleluya. ஹalleluya. ஆகவே இயேசு உயிர்த்தெழுந்ததற்கு முதலாவது அடையாளம் அவருடைய கல்லறை திறந்திருக்கிறது. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಜೀವಂತವಾಗಿ ಎದ್ದಿದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳೋದಕ್ಕೆ ಗುರುತು ಅಥವಾ ಸಾಕ್ಷಿ ಅವರ ಸಮಾಧಿ. இந்த 20ஆம் அதிகாரத்துல வாசிப்போம். யோவான் 20ல ಇಲ್ಲಿ ಯೋಹಾನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 20ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಓದ್ತಾ ಇದ್ದೇವೆ. 15ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. 15ನೇ ವಾಕ್ಯ ಸ್ವಲ್ಪ ಓದಿ. இயேசு அவளை பார்த்து, ஸ்திரியே ஏன் அழுகிறாய்?
ம் ம் ஹல்லேலூயா. ஹalleluya. பாருங்க, சில ஸ்திரீகள் வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே கல்லறைக்கு இயேசுவை தேடி போயிருக்கிறார். ನೋಡಿ, ಕೆಲವು ಸ್ತ್ರೀಯರು ವಾರದ ಮೊದಲನೇ ದಿನದಲ್ಲಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನು ಹುಡುಕೊಂಡು ಸ್ಮಶಾನಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. ஹalleluya. இன்றைக்கும் ஒரு ஜன கூட்டம் கல்லறையை தேடி போகிற கூட்டங்கள் நம் தேசத்துல காண முடியும். ಇವತ್ತು ಸಹ ಸ್ಮಶಾನವನ್ನೇ ಹುಡುಕಿಕೊಂಡು ಹೋಗುವಂತ ಜನಗಳ ಗುಂಪು ಇಂದಿಗೂ ಸಹ ಇದ್ದಾರೆ. அருமையான தெய்வத்தின் ஜனமே, ಪ್ರಿಯ ದೇವರ ಜನರೇ, நாம் வாசித்த மத்தேயு புத்தகத்துல வாசிக்கும் பொழுது ನಾವು ಓದಿದಂತಹ ಮತ್ತಾಯನ ಪುಸ್ತಕವನ್ನು ಓದುವಾಗ அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் என்று அங்கே தூதன் சொல்லுகிறார். ಆತನು ಇಲ್ಲಿ ಇಲ್ಲ, ಆತನು ಸತ್ತ ಪ್ರಕಾರವಾಗಿ ಹೇಳಿದ ಪ್ರಕಾರವಾಗಿ ಸತ್ತಂತ ಯೇಸು ಎದ್ದಿದ್ದಾರೆ, ಇಲ್ಲಿ ಬಂದು ನೋಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ. அவர் கல்லறையிலே இல்லை, ಆತನು ಸಮಾಧಿಯಲ್ಲಿ ಇಲ್ಲ, அவர் உயிர்த்தெழுந்தார், ಆತನು ಪುನರುತ್ಥಾನವಾಗಿದ್ದಾನೆ, கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் என்று தேவதூதன் அந்த பெண்களுக்கு சொல்லுகிறார். ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ದೇಹವನ್ನಿಟ್ಟಂತ ಬಂದು ಜಾಗವನ್ನು ನೋಡ್ರಿ ಅಂತ ಹೇಳಿ ಅಲ್ಲಿದ್ದಂತ ಸ್ತ್ರೀಯರಿಗೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ಪ್ರಿಯದರ ಮಗುವೆ, இன்றைக்கு நீ நானும் ஆண்டவரை தேடி கல்லறைக்கு போவோம் என்று சொன்னால் அவரை காண முடியாது. ಇವತ್ತು ನಾವು ದೇವರನ್ನ ಹುಡ್ಕೊಂಡು ಸ್ಮಶಾನಕ್ಕೆ ಹೋಗ್ತೀನಿ ಅಂದ್ರೆ ಅಲ್ಲಿ ದೇವರನ್ನ ಕಾಣೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. இன்றைக்கும் ஒரு ஜன கூட்டம் இயேசுவை கல்லறையிலே தேடுகிற ஒரு மக்களாய் இருக்கிறார். ಇವತ್ತು ಸಹ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಸಮಾಧಿಯಲ್ಲಿ ಇದ್ದಾರಂತ ಸ್ಮಶಾನದಲ್ಲಿ ಹುಡುಕಿಕೊಂಡು ಹೋಗುವಂತ ಜನಗಳಿದ್ದಾರೆ. நம்முடைய ஆண்டவர் வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த நாமம் என்று நாம் பாடுகிறோம். ನಮ್ಮ ದೇವರಂತ ಕರ್ತನ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಎಲ್ಲ ಪಾತಾಳವನ್ನು ಜಯಿಸಿದಂತ ದೇವರಂತ ಹಾಡ್ತೇವೆ. உயிர்த்தெழுந்த இயேசு, ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿದ ಯೇಸು இந்த ஸ்திரீயின் இடத்துல ಈ ಒಂದು ಸ್ತ್ರೀಯರ ಬಳಿಯಲ್ಲಿ ஒரு தோட்டக்காரனை போல காட்சி அளிக்கிறார். ಒಂದು ತೋಟಗಾರನ ಹಾಗೆ ದೃಶ್ಯದಲ್ಲಿ ಕಾಣ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஹல்லேலூயா சொல்லுமா. ஹalleluya. ஹல்லேலூயா. ஹalleluya. அவர் உயிர்த்தெழுந்த ஒரு மகிமையை, ಆತನ ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿದಂತ ಮಹಿಮೆಯನ್ನು, அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை, ಆ ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿದ ಮಹಿಮೆ ಶಕ್ತಿಯನ್ನು, அந்த உயிர்த்தெழுந்த சக்தியை ಆ ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿದ ಶಕ್ತಿಯನ್ನು அவர் காண்பிக்காதபடி ಆತನು ತೋರಿಸಿಕೊಳ್ಳದ ಹಾಗೆ ஒரு தோட்டக்காரனை போல, ಒಂದು ತೋಟಗಾರನ ಹಾಗೆ, ஒரு வேலைக்காரனை போல, ಒಬ್ಬ ಕೆಲಸಗಾರನ ஒரு ಹಾಗೆ, தாழ்மை உள்ளவராக ಒಬ್ಬ ತಾಳ್ಮೆ ಉಳ್ಳವರಾಗಿ அந்த ஸ்திரீக்கு காட்சி அளிக்கிறார். ಆ ಸ್ತ್ರೀಗೆ ದೃಶ್ಯದಲ್ಲಿ ತೋರಿಸಿಕೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இந்த ஸ்திரீ அவரை தேடும்படி கல்லறைக்கு போனாள். ಈ ಸ್ತ್ರೀ ಅವರನ್ನು ಹುಡುಕುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಸ್ಮಶಾನಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾಳೆ. வேதம் சொல்லுகிறது, ವಾಕ್ಯ ಹೇಳ್ತಾ ಇದೆ, அவள் ஆண்டவரை கண்டுகொண்டாள். ಆಕೆ ದೇವರನ್ನ ನೋಡಿದಳು அந்த ಎಂಬುದಾಗಿ. அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் பொழுது ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಓದುವಾಗ மரியாளே என்று கூப்பிடுகிறார், ಮರಿಯಾಳೇ ಅಂತ ಕರೀತಾ ಇದ್ದಾರೆ, ரபுனி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ರಬ್ಬುನಿ ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. இப்படி ஆண்டவருக்கும் அந்த ஸ்திரீக்கும் ஒரு சம்பந்தம் உண்டாகிறது. ಈ ರೀತಿಯಾಗಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿಗೂ ಆ ಸ್ತ್ರೀಗೂ ಒಂದು ಸಂಬಂಧ ಉಂಟಾಗ್ತಾ ಇದೆ. ஹல்லேலூயா. ಹalleluya. இந்த காலை வேளையிலே ஆண்டவரை தேடுகிற இடத்திலே நீ தேடுவாயானால் நிச்சயமாய் அவரை கண்டுகொள்ளுவாய் என்பதில் சந்தேகமே ಈ கிடையாது. ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಅವರನ್ನು ಎಲ್ಲಿ ಹುಡುಕಬೇಕು, ಅಲ್ಲಿ ಹುಡುಕಿದ್ರೆ ಖಂಡಿತವಾಗಿ ದೇವರನ್ನ ಅಲ್ಲೇ ಕಾಣ್ತೀಯಾ. 19ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 19ನೇ ವಾಕ್ಯ ಓದ್ತೇನೆ. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம், ವಾರದ ಮೊದಲನೇ ದಿನವಾಗಿದ್ದಂತ ಆ ದಿನದಲ್ಲಿ சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில், ಸಂಜೆಯ ವೇಳೆಯಲ್ಲಿ ಶಿಷ್ಯರು ಒಟ್ಟಾಗಿ ಕೂಡಿ ಬಂದಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில், ಯಹೂದ್ಯರಿಗೆ ಭಯಪಟ್ಟದ್ದರಿಂದ ಅಲ್ಲಿ ಬಾಗಿಲು ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿತು. அங்கே இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். ಅಲ್ಲಿ ಯೇಸು ನಡುವೆ ನಿಂತು ನಿಮಗೆ ಸಮಾಧಾನವಾಗಲಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. இங்கே வீடு பூட்டி இருக்கிறது, ನೋಡಿ, ಇಲ್ಲಿ ಮನೆಯ ಬಾಗಿಲು ಮುಚ್ಚಿದೆ, கதவு பூட்டி இருக்கிறது. ಬಾಗಿಲು ಮುಚ್ಚಿದೆ. ஆமென். ಆಮೆನ್. அதற்குள்ளாக இயேசு வந்து அவர்கள் முன்பாக நிற்கிறார். ಅದರ ಒಳಗಡೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಬಂದು ಅವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಿಲ್ತಾ ಇದ್ದಾರೆ. உயிர்த்தெழுந்த இயேசு, ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿದ ಯೇಸು அவர் தாழ்மையுள்ளவராக மட்டுமல்ல, ಆತನು ತಾಳ್ಮೆ ಉಳ್ಳವರಾಗಿ ಮಾತ್ರವಲ್ಲ, சகல அதிகாரம் படைத்தவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ಸಕಲ ಅಧಿಕಾರವನ್ನ ಒಳಗೊಂಡಂತವರು ಅಂತ ಮರ್ಬಿಡಬಾರದು. எந்த கதவையும் அவர் பூட்டவும் முடியும், அவர் திறக்கவும் முடியும். ಯಾವ ಬಾಗಿಲನ್ನು ಕೂಡ ಮುಚ್ಚಲು ಸಾಧ್ಯ, ತೆರೆಯಲು ಸಾಧ್ಯ. வானத்தின் கீழே பூமிக்கு மேலே சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். ಆಕಾಶದ ಕೆಳಗೂ ಭೂಮಿಯ ಮೇಲೂ ಎಲ್ಲಾ ಅಧಿಕಾರ ನನಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ ಅಂತ ಹೇಳಿದ್ದಾರೆ. யூதர்கள் பயந்து கதவை பூட்டி உள்ளே உட்கார்ந்து இருக்கிறார்கள். ಯಹೂದ್ಯರಿಗೆ ಭಯಪಟ್ಟು ಶಿಷ್ಯರು ಬಾಗಿಲು ಮುಚ್ಕೊಂಡು ಕೂತಿದ್ದಾರೆ. அவர்கள் நடுவே தென்பட்டு இயேசு பயப்படாதிருங்கள் என்று சொல்லுகிறார். ಅವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಪ್ರತ್ಯಕ್ಷವಾಗಿ ಯೇಸು ಹೇಳ್ತಾರೆ, ಭಯಪಡಬೇಡಿ ಅಂತ ಹೇಳಿ. இந்த கால வேளையிலே ಬೆಳಗಿನ ವೇಳೆಯಲ್ಲಿ அருமையான தேவனுடைய பிள்ளையே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, உன்னுடைய வாழ்க்கையில அநேக கதவுகள் பூட்டி இருக்கலாம். ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅನೇಕ ಬಾಗಿಲುಗಳು ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿರಬಹುದು. பயத்தினாலே கதவுகள் பூட்டி இருக்கலாம். ಭಯದಿಂದ ಬಾಗಿಲುಗಳು ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿರಬಹುದು. வாயை திறக்காமல் வாயை கூட இருதயத்தை கூட பூட்டி வைத்திருக்கலாம். ಒಂದು ವೇಳೆ ಬಾಯಿಯನ್ನು ಕೂಡ ಹೃದಯನು ಕೂಡ ತೆರೆಯದಂತೆ ಕಟ್ಟಿಟ್ಟಿರಬಹುದು. ஆண்டவர் சர்வ அதிகாரம் படைத்திருக்கிறபடியினாலே ದೇವರು ಸಕಲ ಅಧಿಕಾರವನ್ನ ಆತನು ಪಡೆದುಕೊಂಡಿರೋದ್ರಿಂದ எல்லா கட்டுகளை உடைத்து அவர் உள்ளே வரக்கூடிய சக்தி அவருக்கு உண்டு என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ಎಲ್ಲಾ ಕಟ್ಟುಗಳನ್ನು ಒಡೆದು ಹೃದಯದಲ್ಲಿ ಕೂಡ ಬರೋದಕ್ಕೆ ಶಕ್ತಿ ಇದೆ ಅನ್ನುವಂತ ಕಾರ್ಯ ನಾವು ಮರಿಬಾರದು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ.
ಮೂರನೇದಾಗಿ இங்கே தோமாவை குறித்து வாசிக்க முடியும். ಇಲ್ಲಿ ತೋಮನ ಕುರಿತು ಓದ್ತೇವೆ. 27ஆம் வசனம் சொல்கிறது, 27ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ, உன்னை என்னையும் விசுவாசியாய் மாற்றும்படி இயேசு உயிர்த்தெழுந்திருக்கிறார். ನನ್ನನ್ನು ನಿನ್ನನ್ನು ವಿಶ್ವಾಸಿಯಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಲು ಯೇಸು ಜೀವಂತವಾಗಿ ಎದ್ದಿದ್ದಾರೆ. இங்கே கதவுகள் பூட்டி இருக்கும் பொழுது சீஷர்கள் கூடியிருந்தார்கள். முதல் முறை வந்தபோது தோமா அங்கே இல்லை. ಅಲ್ಲಿ ಶಿಷ್ಯರೆಲ್ಲ ಭಯಪಟ್ಟುಕೊಂಡು ಬಾಗಿಲು ಮುಚ್ಚಿಕೊಂಡು ಭಯಪಟ್ಟು ಕೂತಿದ್ದಾರೆ. ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಬಂದಾಗ ತೋಮ ಅಲ್ಲಿ ಇರಲಿಲ್ಲ. 26ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, 26ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದೆ, மறுபடி 8 நாளைக்கு பின்பு சீஷர்கள் அப்படியே இருந்தார்கள், தோமாவும் அங்கே அவர்களோடு கூட இருந்தார். ತರುವಾಯ 8 ದಿವಸಗಳಾದ ಮೇಲೆ ಅಲ್ಲಿ ಶಿಷ್ಯರು ಮತ್ತೆ ಬಾಗಿಲು ಮುಚ್ಚಿಕೊಂಡು ಭಯಪಟ್ಟು ಕೂತಿದ್ದಾರೆ. ಅಂತ ಸಮಯದಲ್ಲಿ ತೋಮಾ ಅಲ್ಲಿದ್ದಾರೆ, ಯೇಸು ಪ್ರತ್ಯಕ್ಷವಾಗ್ತಾರೆ. அந்த சந்தேகமுள்ள தோமாவை சந்திக்கும்படி அவருடைய விசுவாசத்தை பலப்படுத்தும்படி மறுபடியும் இயேசு அங்கே வருகிறார். ಆ ಸಂದೇಹದ ತೋಮನ ನಂಬಿಕೆ ಬಲಪಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಮತ್ತೆ ಅಲ್ಲಿ ಪ್ರತ್ಯಕ್ಷವಾಗಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. தோமா தான் இந்தியாவுக்குள்ளே வந்தவன். ತೋಮನೇ ಭಾರತ ದೇಶಕ್ಕೆ ಬಂದವರು. இந்தியா அதாவது தோமாவின் மூலமாகத்தான் இந்தியாவிலே சுவிசேஷம் வந்தது. ತೋಮಾರ ಮೂಲಕವಾಗಿ ನಮ್ಮ ಭಾರತ ದೇಶಕ್ಕೆ ಸುವಾರ್ತೆ ತಲುಪಿತು. எதற்காக தோமாவை சந்திக்கும்படி ஆண்டவர் மறுபடியும் வந்தார் என்று சொன்னால், ಯಾಕೆ ತೋಮನನ್ನು ಸಂಧಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಯಾಕೆ ಬಂದ್ರು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ஒருவேளை அவன் சந்தேகமுடையவனாய் இருந்தாலும் கூட, ಒಂದು ವೇಳೆ ಅವನಲ್ಲಿ ಸಂಶಯಗಳಿದ್ರೂ ಕೂಡ அவனுக்குள்ள இருந்த ஒரு குணாதிசயத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ಅವರಿದ್ದಂತ ಗುಣಾತಿಶಯಗಳನ್ನ ಕಂಡುಕೊಂಡಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. வாசிங்க யோவான் 11, ಓದಿ ಯೋಹಾನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 11ನೇ ಅಧ್ಯಾಯ 14 வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. 14ನೇ ವಾಕ್ಯ ಸ್ವಲ್ಪ ಓದಿ. John chapter 11 verse 14. ಯೋಹಾನ 11:14. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பதினாறாம் வசனம் பாருங்க. அப்பொழுது திதிமு என்னப்பட்ட தோமா மற்ற சீஷர்களை நோக்கி அவரோடு கூட மரிக்கும்படி நாமும் போவோம் வாருங்கள் என்றான். அல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு எதற்காக மறுபடியும் தோமாவை சந்தித்தார் என்றால், ಯಾಕೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಮತ್ತೆ ತೋಮನನ್ನು ಸಂಧಿಸಿದ್ರು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, மற்ற சீஷர்களை போல அவன் அல்ல. ಉಳಿದ ಶಿಷ್ಯರಂತೆ ಅವನಲ್ಲ. அவனுக்கு இருந்த குணாதிசயத்தை பாருங்க. ಅವನಿಗಿರುವಂತ ಗುಣಾತಿಶಯ ನೋಡ್ರಿ. எல்லா சீஷர்களும் பயந்து ஓடி விட்டார்கள். ಎಲ್ಲಾ ಶಿಷ್ಯರು ಭಯಪಟ್ಟು ಓಡೋದ್ರು. அவன் சொல்றான், ಆದ್ರೆ ಅವನು ಹೇಳ್ತಾನೆ, அவரோட கூட மரிக்கும்படி நாமும் போவோம் வாருங்கள் என்று சொல்கிறார். ಆತನ ಸಂಗಡ ನಾವು ಸಹ ಹೋಗಿ ಸಾಯೋಣ ಬನ್ನಿ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ஆகவே தான் இந்த 20ஆம் அதிகாரத்திலே இயேசு மறுபடியும் தோமாவை சந்திக்க அங்கே வந்தார். ಕರ್ತನಾದ ಯೇಸು ತಾನೇ 20ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಮತ್ತೆ ತೋಮನನ್ನ ಕಾಣುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಅಲ್ಲಿಗೆ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. தேவனுடைய பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, உன் வாழ்க்கையில ஆண்டவருக்காக நீ வைராக்கியமா ஜீவிப்பாய் என்று சொன்னார். ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ದೇವರಿಗೋಸ್ಕರ ವೈರಾಗ್ಯವಾಗಿ ಬಾಳುವುದಾದರೆ, ஆண்டவருக்காக மரிக்கவும் நீ துணிந்திருப்பாய் என்று சொன்னார். ದೇವರಿಗೋಸ್ಕರ ಸಾಯೋದಕ್ಕೂ ಕೂಡ ಅವಸರ ಪಡುವುದಾದರೆ, நீ அவரோடு கூட பிழைக்கவும் பிழைப்பாய் என்பதில் சந்தேகமே கிடையாது. ನೀನು ಅವರ ಸಂಗಡ ಬದುಕ್ತೀಯ ಅನ್ನೋದರಲ್ಲಿ ಸಂಶಯವೇ ಇಲ್ಲ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த வாசித்த மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். ಇಲ್ಲಿ ನಾವು ಬರೋಣ. ಮತ್ತೆ ಮತ್ತೇನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 26ನೇ ಅಧ್ಯಾಯಕ್ಕೆ ಬರೋಣ. அந்த அதிகாரத்திலே மிகவும் தெளிவாக ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ಅಲ್ಲಿ ಸಹ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಅವರ ಪುನರುತ್ಥಾನದ ಬಗ್ಗೆ ಬಹಳ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳಲ್ಪಡ್ತಾ ಇದೆ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர் இங்கே இல்லை, ಅವರಿಲ್ಲಿಲ್ಲ. தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். ತಾನು ಹೇಳಿದಂತೆ ಜೀವಂತವಾಗಿ ಎದ್ದಿದ್ದಾನೆ. 8ஆம் வசனம் சொல்லுகிறது, 8ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತಾ ಇದೆ, அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு போனார். ಅವರು ಭಯದಿಂದಲೂ ಸಂತೋಷದೊಟ್ಟಿಗೆ ಸಮಾಧಿಯಿಂದ ಹೊರಗಡೆ ಹೋದ್ರು ಅಂತ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತಾ ಇದೆ. ஈஸ்டர் பண்டிகை உனக்கு எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. ಈಸ್ಟರ್ ಹಬ್ಬ ನನಗೂ ನಿನಗೂ ಸಂತೋಷ ಕೊಡುವ ಹಬ್ಬವಾಗಿದೆ. இயேசுவின் உயிர்த்தெழுதல் உன்னுடைய என்னுடைய வாழ்க்கையிலே பயத்தை நீக்கக்கூடியதா இருக்கிறது. ಯೇಸು ಸ್ವಾಮಿಯವರ ಪುನರುತ್ಥಾನ ನನಗೂ ನಿನಗೂ ಇರುವಂತ ಭಯವನ್ನು ನೀಗಿಸುವಂತದಾಗಿದೆ. உயிர்த்தெழுதலின் பண்டிகை உனக்கு எனக்கும் தாழ்மையை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பண்டிகையாய் காணப்படுகிறது. ಪುನರುತ್ಥಾನದ ಹಬ್ಬ ನನಗೂ ನಿನಗೂ ತಾಳ್ಮೆಯನ್ನು ಕಲಿಸಿಕೊಡುವಂತ ಹಬ್ಬವಾಗಿದೆ. உயிர்த்தெழுதலின் பண்டிகை உனக்கும் எனக்கு இருக்கிற அவிசுவாசத்தை நீக்கி விசுவாசத்தை பலப்படுத்தக்கூடியதாய் ಈ காணப்படுகிறது. ಪುನರುತ್ಥಾನ ಹಬ್ಬ ನನಗೂ ನಿಮಗೂ ಇರತಕ್ಕಂತ ಅವಿಶ್ವಾಸ ತೆಗೆದು ಬಲವಾದ ನಂಬಿಕೆಯನ್ನು ಕೊಡುವಂತದ್ದಾಗಿದೆ. 10ஆம் வசனம் சொல்லுகிறது, 10ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತಾ ಇದೆ, அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ಆಗ ಯೇಸು ಅವರನ್ನು ನೋಡಿ பயப்படாதிருங்கள். ಭಯಪಡಬೇಡ್ರಿ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ.
ஆண்டவர் பிறந்த நாள்ல இருந்து அவர் மரிக்கும் வரைக்கும் உயிர் தெழுந்த பிற்பாடு கூட கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நீ பயப்படாதே. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹುಟ್ಟಿದಾಗಿನಿಂದ ಬದುಕುವಾಗಲೂ ಕೂಡ ಸತ್ತ ಮೇಲೂ ಕೂಡ ಹೇಳುವಂತ ಮಾತು, ಭಯಪಡಬೇಡಿ, Fear not, ಭಯಪಡಬೇಡಿ, I am with you. ನಾನು ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಇದ್ದೇನೆ. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது அநேக இடங்களில் அவ்வப்போது தம்முடைய பிள்ளைகளை அவர் ஆற்றுகிறார், தேற்றுகிறார், பலப்படுத்துகிறார். ಆದಿ ಕಾಂಡದಿಂದ ಪ್ರಕಟಣೆವರೆಗೂ ನೋಡುವಾಗ ಆಗಾಗ ತನ್ನ ಮಕ್ಕಳನ್ನ ತನ್ನ ಮಾತಿನಿಂದ ಭಯಪಡಬೇಡಿ ಅಂತ ಆದರಿಸ್ತಾರೆ, ಪರಾಮರ್ಶಿಸ್ತಾರೆ, ನಡೆಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. அவர்களை நோக்கி பயப்படாதீர்கள் என்று சொல்கிறார். ಅವರನ್ನ ನೋಡಿ ಭಯಪಡಬೇಡಿ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இந்த 2021 ஆண்டு, ಈ ಒಂದು 2021ನೇ ವರ್ಷ, இந்த ஈஸ்டர் பண்டிகை தினத்துல கூட, ಈ ಒಂದು ಪುನರುತ್ಥಾನದ ಹಬ್ಬದ ದಿನದಲ್ಲಿ ಕೂಡ என்னையும் பார்த்து நீ பயப்படாதே, கலங்காதே, திகையாதே, சோர்ந்து போகாதே என்று கர்த்தர் நம்மை எச்சரிக்கிறார். ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, ಭಯಪಡಬೇಡ, ಕಳವಳ ಪಡಬೇಡ, ದಿಗ್ಭ್ರಮೆಗೊಳ್ಳಬೇಡ, ಸೋತೋಗಬೇಡ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. உயிர்த்தெழுந்த இயேசு சொன்ன கட்டளை என்ன? ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿದ ಯೇಸು ಹೇಳಿದಂತ ಕಟ್ಟಳೆ ಏನು? அந்த மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்க முடியும். ಮತ್ತಾಯನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 28ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಓದಬಹುದು. நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் இந்த சத்தியத்தை சொல்லுங்க. ನೀವು ಲೋಕದ ಕಟ್ಟ ಕಡೆಯವರೆಗೂ ಹೋಗಿ ಈ ಶುಭ ವಾರ್ತೆ ಹೇಳ್ರಿ. சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ಎಲ್ಲಾ ಅಧಿಕಾರ ನನಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. Go preach, teach and baptize the people. ಹೋಗ್ರಿ, ಪ್ರಸಂಗಿಸ್ರಿ, ಬೋಧಿಸ್ರಿ, ಅಂದ್ರೆ ಶುಭವಾರ್ತೆ ಸಾರ್ರಿ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ದೇವರಿಗೆ ಮೆಚ್ಚಿಗೆದ ಪ್ರಿಯರ ಮಕ್ಕಳೇ, கிறிஸ்தவர்கள் விசுவாசிகள் ஏதோ ரட்சிக்கப்பட்ட நிலைமையிலே மட்டும் நாம் இருக்க கூடாது. ಕ್ರೈಸ್ತರು ವಿಶ್ವಾಸಿಗಳು ಏನು ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಮಾತ್ರ ಇರಬಾರದು. ஞானஸ்தானம் எடுத்த நிலைமையிலே மட்டும் இருக்க கூடாது. ದೀಕ್ಷಾ ಸ್ಥಾನ ತಕೊಳ್ಳುವಂತ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಮಾತ್ರ ಇರಬಾರದು. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட நிலைமையிலே மட்டும் நாம் இருக்க கூடாது. ಪವಿತ್ರಾತ್ಮನ ಅಭಿಷೇಕ ಪಡಕೊಂಡ ಸ್ಥಿತಿಯಲ್ಲೇ ಇರಬಾರದು. தொடர்ந்து கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வேலையை செய்கிற ஒரு மக்களாய் இருக்க வேண்டும். ಮುಂದುವರೆದು ಆತನ ಕಟ್ಟಳೆಗಳನ್ನು ಕೈಗೊಂಡು ಆತನ ಕೆಲಸವನ್ನು ಮಾಡುವ ಮಕ್ಕಳಾಗಿರಬೇಕು. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது, ಯೆಶಾಯ ಪ್ರವಾದಿ ಹೇಳುವಾಗ, யார் என் காரியமாய் போவார்கள், ಯಾರು ನನ್ನ ಕಾರ್ಯದ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಹೋಗ್ತಾರೆ, யார் என்னை குறித்து சொல்லுவார்கள், ಯಾರು ನನ್ನನ್ನು ಕುರಿತು ಹೇಳ್ತಾರೆ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. every year Easter பண்டிகை is coming. ಪ್ರತಿ ವರ್ಷ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಅವರ ಪುನರುತ್ಥಾನ ಹಬ್ಬ ಬರುತ್ತೆ. நாம் ரட்சிக்கப்பட்டோம், ನಾವು ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟವು, நாம் ஞானஸ்தானம் எடுத்தோம், ದೀಕ್ಷಾ ಸ್ಥಾನ ತಗೊಂಡು விசுவாசிகளாய் வாழ்கிறோம், ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ ಬಾಳುತ್ತೇವೆ, அவருடைய மந்தையிலே இருக்கிறோம். ಆತನ ಮಂದೆಯಲ್ಲಿದ್ದೇವೆ. What is the next? ಮುಂದುವರೆದೇನು? நாம் மற்றவர்களை பரிசுத்தப்படுத்துகிறோமா? ನಾವು ಮತ್ತೊಬ್ಬರನ್ನ ಪವಿತ್ರನಾಗಿ ಮಾಡ್ತಿದ್ದೀವಾ? மற்றவர்களுக்கு இந்த சத்தியத்தை சொல்லுகிறோமா? ಮತ್ತೊಬ್ಬರಿಗೆ ಸತ್ಯ ಹೇಳ್ತಿದ್ದೀವಾ? ஆண்டவர் நம்மை பயப்படாதே என்று உற்சாகப்படுத்தினாரே. ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಭಯಪಡಬೇಡ ಅಂತ ಉತ್ಸಾಹಪಡಿಸ್ತಾರಲ್ಲ. நாம் கூப்பிடும் போதெல்லாம் கேட்கும் போதெல்லாம் கர்த்தர் நமக்கு தென்பட்டாரே. ನಾವು ಕರೆಯುವಾಗಲ್ಲ ಕೇಳುವಾಗಲ್ಲ ನಮಗೆ ದೇವರು ಪ್ರತ್ಯಕ್ಷವಾದ್ರಲ್ಲ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்துல, ಲೂಕಾ ಸುವಾರ್ತೆ 24ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ, ஏன்னா நிறைய வார்த்தைகளை வசனங்களை சொல்ல முடியாது, ಯಾಕೆ ತುಂಬಾ ವಾಕ್ಯ ಹೇಳಕ್ ಆಗಲ್ಲ, நேரம் நமக்கு போதாது, ಸಮಯ ಸಾಲೋದಿಲ್ಲ. தொடர்ந்து இனி ஒரு ஆராதனைக்கு போக வேண்டும், ಮತ್ತೆ ಇನ್ನೊಂದು ಆರಾಧನೆಗೆ ಹೋಗ್ಬೇಕು. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, பாருங்க 24ஆம் அதிகாரத்துல கூட அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து வாசிக்க ನೋಡಿ முடியும். 24ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಕೂಡ ಆತನ ಪುನರುತ್ಥಾನದ ಮಾತುಗಳು ಓದಬಹುದು. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. அங்கே 24 10ஆம் வசனத்தை வாசிங்க. ಅಲ್ಲಿ 24:10 ಓದ್ರಿ. ம் 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 இவர்களுடைய வார்த்தைகள் அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. வாரத்தின் முதல் நாள் இந்த ஸ்திரீகள் கல்லறையிடத்திலே வருகிறார்கள். ವಾರದ ಮೊದಲ ದಿನದಲ್ಲಿ ಇವರು ಸ್ಮಶಾನ ಸಮಾಧಿ ಹತ್ರ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. கல்லறை திறந்து இருக்கிறது. ಸಮಾಧಿ ತೆರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. தேவதூதன் சொல்லுகிறான், அவர் இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி. ದೇವದೂತರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಇಲ್ಲಿ ಇಲ್ಲ, ಆತನು ಎದ್ದಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ. இதை போய் மற்றவர்களுக்கு அவர்கள் சொல்லுகிறார்கள். ಇವರು ಹೋಗಿ ಬೇರೆಯವರಿಗೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அங்கே வசனம் சொல்லுகிறது, ವಾಕ್ಯ ಹೇಳ್ತಾ ಇದೆ, இவர்களுடைய வார்த்தைகளை அவர்கள் வீண் பேச்சாக அவர்களுக்கு தோன்றினதினால், ಇವರ ಮಾತುಗಳನ್ನು ಅವರು ಏನ್ ಮಾಡಿದ್ರು, ವ್ಯರ್ಥವಾದ ಮಾತುಗಳಾಗಿ ಅವರಿಗೆ ಕಾಣಿಸ್ತು. நிறைய நேரத்தில் ஆண்டவரை குறித்து நாம் சொல்லும் பொழுது அநேகர் இது வேண்டாத வார்த்தை, வீண் பேச்சு, இது நல்ல வார்த்தை இல்லை என்று சொல்லுகிற மக்களை காண முடியும். ದೇವರ ಬಗ್ಗೆ ನಾವು ಹೋಗಿ ಹೇಳುವಾಗ ಅವರು ಹೇಳ್ತಾರೆ, ಇದು ಬೇಡವಾದ ಮಾತು, ವ್ಯರ್ಥವಾದ ಮಾತು, ಪ್ರಯೋಜನವಿಲ್ಲದ ಮಾತು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. உலகத்தில் இருக்கிறவர்கள் மட்டுமல்ல, ಲೋಕದವರು ಮಾತ್ರವಲ್ಲ, ஆலயத்தில் உட்கார்ந்து பிரசங்கம் கேட்கிறவர்கள் கூட அப்படித்தான் இருக்கிறார்கள். ಆಲಯದಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಂಡು ಪ್ರಸಂಗ ಕೇಳೋರು ಕೂಡ ಹಾಗೆ ಇದ್ದಾರೆ. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, கர்த்தருடைய வார்த்தை இந்த இடத்துல சொல்லப்படும் பொழுது, ದೇವರ ಮಾತುಗಳು ಇಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಡುವಾಗ, இது வீண் வார்த்தை என்று, ಇದು ವ್ಯರ್ಥ ಮಾತುಗಳೆಂದು, இது வெறும் வார்த்தை என்று, ಇದು ಬರದಾದ ಮಾತುಗಳೆಂದು நீ நினைப்பாய் என்று சொன்னால், ಒಂದು ವೇಳೆ ಆರ್ತಿಗೆ ಯೋಚನೆ ಮಾಡಿದ್ರೆ ஒருபோதும் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ಒಂದು ಕ್ಷಣ ಕೂಡ ನಿಮ್ಮ ಬಾಳಲ್ಲಿ ಆಶೀರ್ವಾದವನ್ನ ಪಡೆದುಕೊಳ್ಳಕ ಆಗೋಲ್ಲ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, பேதுரு என்ன செய்கிறான்? ನೋಡ್ರಿ, ಪೇತ್ರ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ? அவன் எழுந்திருந்து கல்லனிடத்திற்கு ஓடி அதற்குள்ளே குனிந்து பார்த்து அங்கே ஆச்சரியப்பட்டு
ஆச்சரியப்பட்டு கொண்டு போனான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ಅವನು ಪೇತ್ರ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ, ಕೂತ್ಕೊಂಡಿದ್ದವನು ಎದ್ದು ಹೋಗಿ ಸಮಾಧಿಯ ಬಗ್ಗೆ ನೋಡ್ತಾನೆ. ಅದು ನೋಡಿ ಅವನಿಗೆ ಆಶ್ಚರ್ಯವಾಗ್ತದೆ. ஹல்லேலூயா, ஹalleluya. இயேசுவினுடைய பிறப்பை குறித்து நீ மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது, ಯೇಸು ಸ್ವಾಮಿಯವರ ಜನನದ ಬಗ್ಗೆ ಮತ್ತೊಬ್ಬರ ಹತ್ರ ಹಂಚಿಕೊಳ್ಳುವಾಗ, இந்த சுவிசேஷத்தை நான் மற்றவர்களோடு சொல்லும் பொழுது, ಯೇಸು ವಾರ್ತೆಯನ್ನು ಮತ್ತೊಬ್ಬರ ಹತ್ರ ಹೇಳುವಾಗ மற்றவர்கள் ஆச்சரியப்படுவார்கள். ಬೇರೆಯವರು ಆಶ್ಚರ್ಯ ಪಡ್ತಾರೆ. அவருடைய கண்கள் திறக்கப்படும், ಅವರ ಕಣ್ಣುಗಳು அவருடைய ತೆರೆಯಲ್ಪಡುತ್ತವೆ, பாவங்கள் மன்னிக்கப்படும், ಅವರ ಪಾಪಗಳು ಕ್ಷಮಿಸಲ್ಪಡುತ್ತವೆ, அவர்கள் பரிசுத்தவான்களாய் மாறுவார்கள், ಅವರು ಪರಿಶುದ್ಧರಾಗಿ அவர்கள் தேவ ராஜ்யத்திலே சேர்க்கப்படுவார்கள். ದೇವರ ಆಲಯದಲ್ಲಿ ಸೇರಲ್ಪಡ್ತಾರೆ. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி ಚಪ್ಪಾಳೆ செலுத்துவோம். ಸ್ತೋತ್ರ ಮಾಡೋಣ. ஹalleluya. ஹalleluya. இயேசு உயிர்த்தெழுந்தது எதற்காக? ಯೇಸು ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿದ್ದು ಯಾಕೆ? தீர்க்கதரிசிகளின் மூலமாய் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படியாக. ಪ್ರವಾದಿಗಳಿಂದ ಪ್ರವಾದಿಸಲ್ಪಟ್ಟದ್ದು ಅದು ನೆರವೇರುವುದಕ್ಕಾಗಿ. இயேசு உயிர்த்தெழுந்தது எதற்காக? ಯೇಸು ಯಾಕೆ ಪುನರುತ್ಥಾನವಾದದ್ದು? நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற பயங்களை எல்லாம் நீக்குவதற்காக. ನಮ್ಮ ಬಾಳಲ್ಲಿ ಕಾಣುವಂತ ಎಲ್ಲ ಭಯವನ್ನ ತೆಗೆದುಹಾಕುವುದಕ್ಕಾಗಿ. இயேசு உயிர்த்தெழுந்தது எதற்காக? ಯೇಸು ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿದ್ದು ಯಾಕೆ? இதோ நான் மரித்தேன், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்பதை காண்பிக்கும்படியாக. ಈಗ ನಾನು ಸತ್ತೇನು ಆದರೂ ಕೂಡ ಸದಾಕಾಲ ಬದುಕುವಂತನಾಗಿದೆ ಅಂತ ಹೇಳಿ ತೋರಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ. இயேசு உயிர்த்தெழுந்தது எதற்காக? ಯೇಸು ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿದ್ದು ಯಾಕೆ? உன்னுடைய என்னுடைய அவிசுவாசத்தை நீக்கி விசுவாசிகளாய் மாற்றத்தக்கதாக. ನನ್ನಲ್ಲಿ ನಿನ್ನಲ್ಲಿರುವಂತಹ ಅವಿಶ್ವಾಸ ನೀಗಿಸಿ ನಂಬಿಕೆಯುಳ್ಳವರಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ. இயேசு உயிர்த்தெழுந்தது எதற்காக? ಯೇಸು ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿದ್ದು ಯಾಕೆ? நித்திய ஜீவனை உனக்கு எனக்கு கொடுக்கத்தக்கதாக. ನಿತ್ಯ ಜೀವ ನನಗೂ ನಿನಗೂ ಕೊಡುವುದಕ್ಕಾಗಿ. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இந்த நித்திய ஜீவனை குறித்து நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். ಈ ನಿತ್ಯ ಜೀವದ ಬಗ್ಗೆ ಮತ್ತೊಬ್ಬರಿಗೆ ಹೇಳಬೇಕು ನಾವು. வருஷா வருஷம் நாம் ஏதோ பண்டிகை கொண்டாடுகிற ஒரு கிறிஸ்தவர்களாய் காணப்படக்கூடாது. ವರ್ಷ ವರ್ಷ ಏನು ಹಬ್ಬವನ್ನು ಆಚರಿಸೋ ಮಕ್ಕಳಾಗಿ ನಾವು ಕಾಣಲ್ಪಡಬಾರದು. நல்லதுதான், ಅದು ಒಳ್ಳೆಯದೇ. இந்த உலகத்திலே அதாவது விசேஷமாய் இந்த கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற 2 பண்டிகையிலே மிகவும் முக்கியமான ஒரு பண்டிகை, விசேஷித்த பண்டிகை ஈஸ்டர் பண்டிகை. ಕ್ರೈಸ್ತರಿಗೆ ಇರತಕ್ಕಂತ 2 ಹಬ್ಬಗಳಲ್ಲಿ ವಿಶೇಷವಾದ ಹಬ್ಬ ಈ ಒಂದು ಈಸ್ಟರ್ ಹಬ್ಬ. இந்த ஈஸ்டர் பண்டிகை தினத்திலாவது ಈ ಪುನರುತ್ಥಾನದ ಹಬ್ಬದಲ್ಲಾದರೂ அவருடைய பிறப்பை குறித்து, ಅವರ ಜನನ ಕುರಿತು, அவருடைய மரணத்தை குறித்து, ಅವರ ಮರಣ ಕುರಿತು, அவருடைய உயிர்த்தெழுதலை ಅವರ குறித்து ಪುನರುತ್ಥಾನ ಕುರಿತು நாம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். ನಾವು ಬೇರೆಯವರ ಸಂಗಡ ಹಂಚಿಕೊಳ್ಳಬೇಕು. ஹalleluya. ಹalleluya. பாருங்க, 14 வசனம் சொல்லுகிறது, 14ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತಾ ಇದೆ, அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்கிற கிராமத்துக்கு போனார்கள். ಆ ದಿನದಲ್ಲಿ 7 ಅಥವಾ 8 ಮೈಲ್ ಇರತಕ್ಕಂತ ಯೆರೂಸಲೇಮಿನಿಂದ ಎಮ್ಮಾಹು ಪಟ್ಟಣಕ್ಕೆ ಅವರು ನಡ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದ್ರು. 15ಾம் ವಚನ சொல்லுகிறது, 15ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತಾ ಇದೆ, இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் ಈ ರೀತಿಯಾಗಿ ಮಾತನಾಡಿ ಚರ್ಚಿಸಿ ಹೋಗುತ್ತಿರುವಾಗ இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಅವರ ಸಂಗಡ ಸೇರಿ ನಡ್ಕೊಂಡು ಹೋದ್ರು. ஹalleluya. ಹalleluya. இயேசு உயிர்த்தெழுந்தது ಯೇಸು ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿದ್ದು உன் வாழ்க்கையில எப்பொழுதும் இடைபடும்படியாக, உன்னோடு கூட வாழும்படியாக, உன்னோடு கூட நடந்து போகும்படியாக. ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಯಾವಾಗಲೂ ನಿನ್ನೊಟ್ಟಿಗೆ ಇರುವುದಕ್ಕೋಸ್ಕರ, ನಿನ್ನೊಟ್ಟಿಗೆ ಸೇರುವುದಕ್ಕೋಸ್ಕರ, ನಿನ್ನೊಟ್ಟಿಗೆ ನಡೆಯುವುದಕ್ಕೋಸ್ಕರ. அந்த யோவான் 19ாம் அதிகாரத்துல 20ாம் அதிகாரத்துல என்ன வாசித்தோம்? ಅಲ್ಲಿ ಯೋಹಾನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 20ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಏನು ಓದಿದ್ವಿ? தோமாவிடத்துல சொல்றாரு, ತೋಮನ ಹತ್ರ ಹೇಳ್ತಾರೆ, தோமாவே உன் விரலை இங்கே நீட்டி, ತೋಮನೇ ನಿನ್ನ ಕೈ ಬೆರಳನ್ನು ಈ ಕಡೆ ಚಾಚಿ என் கைகளை பார், ನನ್ನ ಕೈಗಳನ್ನು ನೋಡು, உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, ನಿನ್ನ ಕೈಯನ್ನು ಚಾಚಿ ಪಕ್ಕೆಯಲ್ಲಿ ಹಾಕು. விரலிலே சொல்லுமா, ಹalleluya ಹೇಳುವ, என்னை தொட்டு பார் என்று சொல்லுகிறார். ನನ್ನನ್ನು ಮುಟ್ಟಿ ನೋಡು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. தேவனுடைய பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நீ நானும் ஆண்டவரை தொட்டு பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ನಾವು ನೀವು ದೇವರನ್ನ ಮುಟ್ಟಿ ನೋಡುವ ಅವಶ್ಯಕತೆ ಆಗಿದೆ. இயேசுவையோடு நெருங்கி ஜீவிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ಸಂಗಡ ಸಮೀಪವಾಗಿ ಜೀವಿಸುವ ಅವಶ್ಯಕತೆ ಆಗಿದೆ. பாருங்க, இந்த சீஷர்கள் சோர்ந்து போய் அவர்கள் ஐயோ ஆண்டவர் இல்லையே, அவர் உயிர்த்தெழுவேன் என்று சொன்னாரே என்றெல்லாம் கலங்கி அந்த வழியிலே நடந்து போகும் பொழுது ನೋಡಿ, ಆ ಶಿಷ್ಯರು ಏನ್ ಯೋಚನೆ ಮಾಡಿದ್ರು, ಅಯ್ಯೋ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಇಲ್ವಲ್ಲ, ಸತ್ತೋದ್ರಲ್ಲ, ನಮ್ಮ ಸಂಗಡ ಇಲ್ವಲ್ಲ ಅಂತ ಆ ರೀತಿ ಕಳವಳಪಟ್ಟು ನಡ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಿರುವಾಗ வசனம் சொல்லுகிறது, ವಾಕ್ಯ ಹೇಳ್ತಾ ಇದೆ, இயேசு தாமே அவர்களோடு கூட சேர்ந்து நடந்து போனார். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ತಾನೇ ಅವರೊಟ್ಟಿಗೆ ನಡೆದುಕೊಂಡು ಹೋದ್ರು. ஆமென். ಆಮೆನ್. பிரைஸ் தி லார்ட். ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நான் தனியா இருக்கிறேன், ನಾನು ಒಬ್ಬಂಟಿಗನಾಗಿದ್ದೇನೆ, எனக்கு யாரும் இல்ல, ನನ್ಗೆ ಯಾರು ಇಲ್ಲ, நான் என்ன செய்வேன் ನಾನೇನ್ ಮಾಡ್ತೇನೆ என்று நீங்கள் சோர்ந்து போக கூடாது. ಎಂಬುದಾಗಿ ಸೋತು ಹೋಗ್ಬೇಡಿ. உயிர்த்தெழுந்த இயேசு நம்மோடு கூட அவர் எப்பொழுதும் வாழ்வேன் என்று சொல்றார். ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿದ ಯೇಸು ಯಾವಾಗಲೂ ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಬರ್ತೀನಿ ಅಂತ நான் ಹೇಳ್ತಾನೆ. எப்பொழுதும் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்கிறார். ನಾನು ಯಾವಾಗಲೂ நீ ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೆ பிரயாணம் பண்ணும்போது உன்னோடு கூட வருவார். ನಿನ್ನ ಪ್ರಯಾಣದಲ್ಲಿ ಹೋಗೋರು ನಿನ್ನ ಜೊತೆಲಿ நீ ಬರ್ತಾರೆ. வீட்டில் இருக்கும்போது உன்னோடு கூட ನಿನ್ನ இருப்பார். ಮನೆಗೆ ಹೋಗೋರು ಸಂಗಡ ಬರ್ತಾರೆ. நீ உன் வழியில உன்னோடு கூட இருப்பார். ನಿನ್ನ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಸಂಗಡ ಇರ್ತಾರೆ. எப்பொழுதெல்லாம் நீ அமருகிறாயோ, அவரை பார்க்கிறாயோ, அவருடைய சிந்தை உள்ள ஒரு மகளாய் இருக்கிறாயோ, ஆண்டவர் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்கிறார். ನೀನು ಯಾವಾಗೆಲ್ಲ ಕೂತ್ಕೊಂಡು ಅವ್ರ ಬಗ್ಗೆ ಆಲೋಚನೆ ಮಾಡ್ತೀಯೋ, ಅವ್ರು ಯಾವಾಗ ನಿನ್ನೊಟ್ಟಿಗೆ ಇರ್ತಾರೆ ಅವರು. ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், உலகத்தின் முடிவு பரிந்த சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட ಅದಕ್ಕೆ இருப்பேன். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹೇಳಿದ್ರು, ಯುಗದ ಸಮಾಪ್ತಿಯವರೆಗೂ ಎಲ್ಲಾ ದಿವಸ ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಇರ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಿ. ஹல்லேலூயா. ಹalleluya. கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ದೇವರಿಗೆ ಮೆಚ್ಚಿದ ಪ್ರಿಯರ ಮಕ್ಕಳೇ, 17ாம் வசனம் சொல்லுகிறது, 17ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತಾ ಇದೆ, அவர்களை நோக்கி நீங்கள்
துக்கமுள்ளவளாய் வழி நடந்து ஒருவருக்கொரு சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்கிறார். ನೀವು ದುಃಖದ ಮುಖವುಳ್ಳವರಾಗಿ ಒಬ್ರಿಗೊಬ್ರು ಹೇಳಿಕೊಳ್ಳುತ್ತಿರುವಂತ ಕಾರ್ಯಗಳೇನು ಅಂತ ಕೇಳ್ತಾರೆ. உயிர்த்தெழுந்த இயேசு, ಜೀವಂತವಾದಂತ ಯೇಸು, ஹalleluya, ஹalleluya, அவர்களோடு கூட நடந்து போகிறார். ಅವರೊಟ್ಟಿಗೆ ನಡ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾರೆ. அவர்கள் பேசுகிறதெல்லாம் கேட்கிறார். ಅವರು ಮಾತಾಡೋದೆಲ್ಲ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அவர்கள் ஏன் துக்கமாயிருக்கிறீர்கள் என்று கேட்கிறார். ಅವ್ರನ್ನ ಕೇಳ್ತಾರೆ, ಯಾಕೆ ದುಃಖವಾಗಿದ್ದೀರಿ? அருமையான தேவனுடைய பிள்ளையே, ಪ್ರಿಯದರ ಮಕ್ಕಳೇ, இந்த கால வேளையில எப்படிப்பட்ட துக்கங்கள் வேதனைகள் உன் வாழ்க்கையில் ಈ இருக்கு? ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ಎಂತಹ ದುಃಖಗಳು ವೇದನೆಗಳು ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿದೆ? He is interested to ask all your grief, all your problems, all your trouble. ಆತನಿಗೆ ಆಸಕ್ತಿ ಇದೆ ನಿಮ್ಮ ಕಣ್ಣೀರನ್ನ ಕೇಳಲು, ನಿಮ್ಮ ಸಮಸ್ಯೆಯನ್ನು ಕೇಳಿ, ಎಲ್ಲ ತೊಂದರೆಗಳನ್ನು சில நேரங்களிலே ಕೇಳಲು. நம்முடைய மனைவியோ கணவனோ பிள்ளைகளோ உறவினர்களோ நம்முடைய துக்கங்களை கேட்க முடியாது. ಕೆಲವು ಸಮಯಗಳಲ್ಲಿ ಹೆಂಡತಿಯೋ ಯಜಮಾನರು ಮಕ್ಕಳು ಸ್ನೇಹಿತರು ಯಾರು ಕೂಡ ದುಃಖನ ವಿಚಾರಿಸೋದಿಲ್ಲ. பாருங்க, உயிர்த்தெழுந்த இயேசு அந்த சீஷருடைய துக்கங்களை கண்டறிகிறார். ನೋಡಿ, ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿದ ಯೇಸು ಶಿಷ್ಯರ ದುಃಖ ಏನಂತ ತಿಳ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஹalleluya. வேதம் சொல்லுகிறது, ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತೆ, அவருடைய உள்ளங்கள் கொழுந்து விட்டு எரியத்தக்கதாக ಅವರ ಹೃದಯಗಳು ಒತ್ತಿ ಹುರಿಯುವುದಕ್ಕೋಸ್ಕರ அவர்களோடு ஆண்டவர் இடைப்பட்டார். ಅವರೊಟ್ಟಿಗೆ ದೇವರು ಮಿಲನವಾದ್ರು. தேவனுடைய பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நீங்கள் எதை குறித்தும் பயப்படக்கூடாது. ನೀವು ಯಾವುದ್ರ ಕುರಿತ ಭಯಪಡಬೇಡಿ. விசுவாசிகள் எதை குறித்தும் கலங்க கூடாது. ವಿಶ್ವಾಸಿಗಳು ಯಾವುದ್ರ ಕುರಿತ ಕಳವಳ ಪಡಬಾರದು. என் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் என் ஆண்டவர் உயிர்த்தெழுந்தவராய் இருக்கிறார். ನಮ್ಮ ಬಾಳಲ್ಲಿ ಏನೇನು ನಡೆದ್ರು ಕೂಡ ಯೇಸು ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿದವರಾಗಿದ್ದಾರೆ. இந்த உலகத்துல பிறந்தவர், ಲೋಕದಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದವರು, இந்த உலகத்துல வாழ்ந்தவர், ಲೋಕದಲ್ಲಿ ಬದುಕಿದವರು, இந்த உலகத்துல எனக்காய் மரித்தவர், ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಮಗೋಸ್ಕರ ಸತ್ತವರು, அவர் உயிர்த்தெழுந்தவராயும் இருக்கிறார். ಅವರು ಜೀವಂತವಾಗಿ ಗೆದ್ದವರಾಗಿದ್ದಾರೆ. அவர் மறுபடியும் வரப்போகிறார் என்பதை மறந்து போக கூடாது. ಆತನ ಮತ್ತೆ ಬರ್ತಾನೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಮರೆತು ಹೋಗಬಾರದು. கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை, ಇವತ್ತು ಕ್ರೈಸ್ತರಿಗಿರ್ತಕ್ಕಂತ ಒಂದೇ ಒಂದು ನಂಬಿಕೆ, இயேசு மறுபடியும் வருவார். ಯೇಸು ಮತ್ತೆ ಬರ್ತಾರೆ. ஹalleluya, 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 ஹalleluya. இயேசு உயிர்த்தெழாவிட்டார், ಯೇಸು ಜೀವಂತವಾಗಿ ಎದ್ದೇಳದೆ ಹೋಗಿದ್ದಿದ್ರೆ எங்கள் பிரசங்கம் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. ನಮ್ಮ ಪ್ರಸಂಗ ವ್ಯರ್ಥ, ನಮ್ಮ ನಂಬಿಕೆ ವ್ಯರ್ಥ. தேவனுடைய பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஏதோ பண்டிகையை ஆசரிக்கிற ஒரு கிறிஸ்துவளாய் மட்டும் நாம் வாழாதபடி, ಯಾವುದೋ ಒಂದು ಹಬ್ಬವನ್ನು ಆಚರಿಸುವಂತ ಕ್ರೈಸ್ತರಾಗಿ ಬದುಕದೆ, என்னை ரட்சிக்க இயேசு பிறந்தார், ನನ್ನನ್ನು ರಕ್ಷಿಸುವುದಕ್ಕೆ ಯೇಸು ಹುಟ್ಟಿದ್ರು, என் பாவத்தை மன்னிக்க சிலுவையை ನನ್ನ சுமந்தார், ಪಾಪವನ್ನು ಕ್ಷಮಿಸಲು ಯೇಸು ಶಿಲುಬೆಯನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡ್ರು. இந்த உலகத்துல ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை நான் வாழ என் ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். ನಾನು ಲೋಕದಲ್ಲಿ ಜಯಕರವಾಗಿ ಜೀವಿಸಲು ಯೇಸು ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿದ್ರು. அவரோடு கூட நான் என்றும் வாழ என் ஆண்டவர் மறுபடியும் வரப்போகிறார் என்கிற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கு. ಅವರೊಟ್ಟಿಗೆ ಎಂದೆಂದಿಗೂ ನಿತ್ಯವಾಗಿ ಜೀವಿಸಲು ಯೇಸು ಮತ್ತೆ ಬರ್ತಾರೆ ಎಂಬ ನೆನಪು ನಮಗಿರಬೇಕು. யோவான் 14:1-1 என்ன வாசிக்கிறோம்? ಯೋಹಾನ 14:1-1 ಏನು ಓದ್ತೀವಿ? உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ನಿಮ್ಮ ಹೃದಯ ಕಳವಳಗೊಳ್ಳದಿರಲಿ. ஆமென், ಆಮೆನ್. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ನಿಮ್ಮ ಹೃದಯ ಕಳವಳಗೊಳ್ಳದಿರಲಿ. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். ದೇವರನ್ನು ನಂಬಿರಿ. என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். ನನ್ನನ್ನು ನಂಬಿರಿ. ஆமென். ಆಮೆನ್. கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் இந்த தேசத்துல நாம் பயப்படக்கூடாது. ಕ್ರೈಸ್ತನು ಕ್ರೈಸ್ತಳು ದೇಶದಲ್ಲಿ ಭಯಪಡಬಾರದು. நம்மை பயப்படுத்தும்படி அநேக காரியங்கள் இன்றைக்கு அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ನಮ್ಮನ್ನು ಭಯಪಡಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. எப்படியாயினும் இந்த கிறிஸ்தவ மார்க்கத்தை ஒழிக்க வேண்டும். ಹೇಗಾದರೂ ಕ್ರೈಸ್ತರ ಮಾರ್ಗವನ್ನು ನಾಶ ಮಾಡಬೇಕು. ஹalleluya, ஹalleluya. ஆண்டவர் சொல்றாரு, ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ನಿಮ್ಮ ಹೃದಯ ಕಳವಳಗೊಳ್ಳದಿರಲಿ. Have faith on me. ನನ್ನ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಟ್ಕೊಳ್ಳ್ರಿ. Have faith on God. ನಾನು ದೇವರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಟ್ಕೊಳ್ಳ್ರಿ. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. ನನ್ನ ತಂದೆ ಮನೆಯಲ್ಲಿ ಬಹಳ ಬಿಡಾರಗಳಿದೆ. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ಒಂದ್ ವೇಳೆ ಆಗಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ನಿಮ್ಗೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೆ. ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ண ಒಂದು போகிறேன். ಸ್ಥಳನ ಸಿದ್ಧ ಮಾಡಕ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀನಿ. உயிர்த்தெழுந்த இயேசு மறுபடியும் வருவார் என்பதை மறந்து போக கூடாது. ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿದ ಯೇಸು ಮತ್ತೆ ಬರ್ತಾರೆ ಅಂತ ಮರೆತು அவருடைய ಬಿಡಿ. வருகைக்கான சகல அடையாளங்கள் இன்றைக்கு காணப்பட்டு கொண்டிருக்கிறது. ಆತನು ಬರುವುದಕ್ಕೆ ಬೇಕಾದಂತ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳು ನಡೀತಾ ಇದೆ. ஆமென், ಆಮೆನ್. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஹalleluya. இன்னும் அவர் பிறந்தார் என்று பேசிக் கொண்டிருக்காதபடி, ಇನ್ನು ಅವಾಗ ಇವರು ಹುಟ್ಟಿದ್ರಂತ ಅದೇ அவர் ಮಾತಾಡ್ತಿರ್ಬೇಡಿ. மரித்தார் என்று பேசிக் கொண்டிருக்காதபடி, ಅವ್ರು ಸತ್ರು ಅಂತ ಮಾತಾಡ್ತಾರೆ. அவர் உயிர்த்தெழுந்தார் என்று பேசாதபடி, ಅವರು ಮತ್ತೆ ಪುನರುತ್ಥಾನ அவர் மறுபடியும் வரப்போகிறார் என்று நாம் பேச வேண்டும். ಅವ್ರು ಮತ್ತೆ ಲೋಕಕ್ಕೆ ಬರ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳ್ಬೇಕು. ஹalleluya, ஹalleluya. உயிர்த்தெழுந்த இயேசு உனக்காக எனக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿದ ಯೇಸು ನನಗೋಸ್ಕರ ನಿನ್ನಗೋಸ್ಕರ ಒಂದು ಬಿಡಾರ ಸಿದ್ಧ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அந்த வாசஸ்தலத்திலே நாம் போய் சேர நம்மை ஆயத்தப்படுத்திக் ಆ ಒಂದು ವಾಸಸ್ಥಳದಲ್ಲಿ ಹೋಗಿ ಸೇರುವುದಕ್ಕೋಸ್ಕರ ನನ್ನನ್ನು ನಿನ್ನನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. மனம் திரும்ப வேண்டும். ಮಾನಸಾಂತರ ಪಡಬೇಕು. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் நம் உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டு வாயில அறிக்கை செய்ய வேண்டும். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಸ್ವಂತ ರಕ್ಷಣೆ ಅಂಗೀಕರಿಸಿ ಬಾಯಿ ಅರಿಕೆ ಮಾಡಬೇಕು. நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும். ನಮ್ಮ ಪಾಪನ ಅರಿಕೆ ಮಾಡಬೇಕು. ஹalleluya, ஹalleluya. நாம் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். ನಾವು ದೀಕ್ಷಾ ಸ್ಥಾನ ತಗೊಳ್ಳಬೇಕು. அனுதினம் வேதம் வாசிக்க வேண்டும். ಪ್ರತಿ ದಿವಸ ಸತ್ಯವೇದ ಓದಬೇಕು. ஜெபிக்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். ಪ್ರಾರ್ಥಿಸುವ ಮಕ್ಕಳಾಗಿರಬೇಕು. பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய வேண்டும். ಪರಿಶುದ್ಧತೆ ಮೇಲೆ ಪರಿಶುದ್ಧ ಪಡೆದುಕೊಳ್ಳಬೇಕು. அவருடைய வருகைக்காய் நாம் ஆயத்தமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ಆತನ ಬರಡಕ್ಕೋಸ್ಕರ ನಾವು ಸಿದ್ಧವಾಗಬೇಕು. வரும் நாட்களிலே தொடர்ந்து அவருடைய
உயிர்த்தெழுந்த வல்லமையை குறித்து நாம் பேசலாம். ಬರುವ ದಿನಗಳಲ್ಲಿ ದಿನದಲ್ಲಿ ಸಹ ಪುನರುತ್ಥಾನದ ಶಕ್ತಿ ಬಗ್ಗೆ ಮಾತಾಡ್ತೇವೆ. இந்த உலகம் அவர் உயிர்த்தெழவில்லை, அவர் மரித்து விட்டார் என்று அவர்கள் சொன்னாலும் கூட ஏராளமான காரியங்கள், சாட்சிகள் இந்த உலகத்திலே அவர் உயிர்த்தெழுந்ததற்கு இருக்கிறது. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಒಂದು ವೇಳೆ ಹೇಳ್ಬೋದು ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಸತ್ತಿಲ್ಲ, ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ, ಆದ್ರೂ ಕೂಡ ಅದಕ್ಕೆ ಬೇಕಾದ ಎಲ್ಲಾ ಸಾಕ್ಷಿಗಳು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಕಾಣಲ್ಪಡ್ತಾ ಇದೆ. கிறிஸ்தவர்கள், விசுவாசிகள், தேவனுடைய பிள்ளைகள் இந்த வேதத்தை அதிகமாய் வாசித்து தியானித்து கர்த்தருக்குள் நிலைத்திருக்கும்படி உங்களுக்கு ஆலோசனை. ಕ್ರೈಸ್ತರು, ವಿಶ್ವಾಸಿಗಳು ಸತ್ಯವೇದನ ಚೆನ್ನಾಗಿ ಓದಿದ್ರೆ ನೆಲೆಯಾಗಿರುವಂತೆ ನಿಮ್ಮನ್ನು ಕೇಳಿಕೊಳ್ತೇನೆ. ஹalleluya. நாம் கர்த்தருடைய பந்திக்கு நேராய் கடந்து செல்வோம். ನಾವು ದೇವರ ಪಂಕ್ತಿಗೆ ನೇರವಾಗಿ ಹೋಗೋಣ. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக, 2000 ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ இயேசு இந்த உலகத்திலே பிறந்தார். ಯೇಸು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದ್ರು, இந்த உலகத்திலே வாழ்ந்தார், ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಬದುಕಿದ್ರು. கல்வாரி சிலுவையிலே உனக்காக எனக்காக அவர் மரித்தார். ಕಲ್ವಾರಿ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ನನಗಾಗಿ ನಿನಗಾಗಿ ಸತ್ರು. 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். 3ನೇ ದಿನದಲ್ಲಿ ಜೀವಂತವಾಗಿದ್ರು. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இந்த நாளில கூட ಈ ದಿನದಲ್ಲಿ ಸಹ கர்த்தருடைய பந்தியிலே நாம் சேர, ಕರ್ತನ ಪಂಕ್ತಿಯಲ್ಲಿ ನಾವು ಸೇರಲು நம்மை நாமே ஆயத்தப்படுத்தி ನಮ್ಮನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡಿಕೊಳ್ಳೋಣ. கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி கர்த்தருடைய பந்திக்கு நேராக நாம் செல்லுவோம். ஹalleluya. எல்லாரும் வாயில திற தேவனை ஸ்தோத்திரிப்போமா. Thank you Lord. Hallelujah. எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே ಸ್ತೋತ್ರಪ್ಪ, ನಮ್ಮ ಮುಂದೆ ನಿನ್ನ ರಕ್ತ, ನಿನ್ನ ಶರೀರ ಇಡಲ್ಪಟ್ಟಿದೆ ತಂದೆಗೆ. ಅಪ್ಪ ಸ್ತೋತ್ರ, ಇದನ್ನ ಪರಿಶುದ್ಧತೆಯಿಂದ ನಾನು ಪಾನಗೊಳ್ಳಲು ನನಗೆ ಸಿದ್ಧಪಡಿಸು, ನನ್ನನ್ನು ಸ್ಥಿರಪಡಿಸು. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಹೋಲಿ ಸ್ಪಿರಿಟ್. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಹೋಲಿ ಸ್ಪಿರಿಟ್. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಜೀಸಸ್. ಎಲ್ಲರೂ ಸ್ತೋತ್ರ ಮಾಡೋಣ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಲಾರ್ಡ್. ಹಾಲೆಲೂಯಾ, ಹಾಲೆಲೂಯಾ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಲಾರ್ಡ್, ಥ್ಯಾಂಕ್ ಯು ಲಾರ್ಡ್, ಥ್ಯಾಂಕ್ ಯು ಲಾರ್ಡ್. என் தேவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற சரீரம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இது உங்களுக்காக பிற்கப்படுகிற சரீரமாக இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என் அன்பின் தேவச்சனமே, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நம் ஒவ்வொருவராக முதலாக அம்மாமார்கள், சகோதரிமார்கள் வந்து கலந்து கொள்ளும்படியாக, அதற்கு பிறகு சகோதரர்கள் வரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். ஹalleluya. இயேசு ரத்தமு அவருடைய சரீரம் அவருடைய ரத்தமாக இருக்கிறது. ரத்தமு அமூல்யమైన ரத்தமு, இது உங்களுக்காக பிற்கப்படுகிற அவருடைய சரீரம் அவருடைய ரத்தமாக இருக்கிறது. அமூல்யమైన ரத்தமு, இயேசு ரத்தமு, இயேசு ரத்தமு, இது உங்களுக்காக பிற்கப்படுகிற அவருடைய சரீரம் அவருடைய ரத்தமாக இருக்கிறது.
ரத்தமாக இருக்கிறது. இன்னும் யாராவது கர்த்தருடைய பந்தியில கலந்து கொள்ளாமல் இருக்கிறீர்களா? நீங்கள் முன்பதாக வரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இயேசு ரத்தமோ, இயேசு ரத்தமோ, பிரபு இயேசு ரத்தமோ, ಸಂಪೂರ್ಣ ಶಾಂತಿ ನೀಚನು ಯೇಸು ರಕ್ತವು, ಸಂಪೂರ್ಣ ಶಾಂತಿ ನೀಚನು ಯೇಸು ರಕ್ತವು. Hallelujah, glory to God. ನಮ್ಮ ಹಸ್ತದಲ್ಲಿ ಇರುವುದು ನಿನ್ನ ರಕ್ತ, ನಿನ್ನ ಶರೀರ. ತಂದೆಯೇ ಸ್ತೋತ್ರಪ್ಪ. ನಾನು ಆತ್ಮದಿಂದಲೂ ಸತ್ಯದಿಂದಲೂ ಪಾನುಗೊಳ್ಳಲು ನೀನು ಸಹಾಯ ಮಾಡು, ನೀನು ಸಹಾಯ ಮಾಡು ರಾಜನೇ. ಎಲ್ಲರೂ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. ಆತನ ಶಿಲುಬೆಯ ಮರಣವನ್ನ, ಶ್ರಮೆಯನ್ನ, ನಿಂದೆಯನ್ನ, ಅವಮಾನವನ್ನ, ನಮಗಾಗಿ ಸಹಿಸಿದ ಎಲ್ಲ ವೇದನೆಯನ್ನ ನಮ್ಮ ಜ್ಞಾಪಕಕ್ಕೆ ತರಣವೇ. ಪವಿತ್ರಾತ್ಮನೇ, ನೀನು ಸಹಾಯ ಮಾಡಪ್ಪ. ನನ್ನನ್ನು ಕ್ಷಮಿಸು ತಂದೆಯೇ. ನನ್ನ ಕೊರತೆಗಳನ್ನು ಕ್ಷಮಿಸು ರಾಜ. ನನ್ನ ತಪ್ಪುಗಳನ್ನು ಕ್ಷಮಿಸಪ್ಪ. ನನ್ನ ದಂಡನೆಗಳಿಗೆ ನೀನು ಬಲಿಯಾಗಿದ್ದೀಯಪ್ಪ. ನನ್ನ ತಪ್ಪುಗಳಿಗೆ ನೀನು ಬಲಿಯಾಗಿದ್ದೀಯ ತಂದೆಯೇ. ಜೀವಂತವಾಗಿರುವ ದೇವರನ್ನ ನಾವು ಸ್ತುತಿಸುತ್ತಾ ಇದ್ದೇವೆ. ಜೀವಂತವಾಗಿರುವ ದೇವರನ್ನ ನಾವು ಮಹಿಮೆ ಪಡಿಸುತ್ತಿದ್ದೇವೆ. ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ನನ್ನ ಪ್ರಿಯ ದೇವರ ಜನರೇ, ನಮ್ಮ ಹಸ್ತದಲ್ಲಿ ಇರುವುದು ಆತನ ರಕ್ತ, ಆತನ ಶರೀರ. ಇದನ್ನು ನಾವು ಪಾನಗೊಳ್ಳುವಾಗ ಆತನು ನಮಗಾಗಿ ಸಹಿಸಿದ ಎಲ್ಲ ವಿಷಯಗಳನ್ನು, ಎಲ್ಲ ವೇದನೆಗಳನ್ನು, ದುಃಖಗಳನ್ನು, ಭಾರಗಳನ್ನು, ಆ ಶಿಲುಬೆಯ ಘೋರ ದೃಶ್ಯವನ್ನ ನಮ್ಮ ಮುಂದೆ ನಮ್ಮ ಜ್ಞಾಪಕಕ್ಕೆ ತಂದು ಹೊಂದಾಣಿಕೆಯಾಗಿ ನಾವು ಭಾಗವಹಿಸೋಣ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಜೀಸಸ್. ಗ್ಲಾಸ್ ಕೊಟ್ಟಿದ ಮೇಲೆ ಎಲ್ಲರೂ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಕಣ್ಣನ್ನು ಮುಚ್ಚಿ ಶಿರವನ್ನು ಬಗ್ಗಿಸಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವಂತೆ ನಾನು ಕೇಳ್ಕೊತೇನೆ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಲಾರ್ಡ್. ಹಾಲೆಲೂಯಾ. ಎಲ್ಲರೂ ಹಾಗೆ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಇರೋಣ. ಶಬ್ದವಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. ಬಾಯಿಗಳನ್ನು ತೆಗೆದು ಕರ್ತನನ್ನು ಆರ್ಭಟಿಸೋಣ. ಕರ್ತನನ್ನು ಕೊಂಡಾಡೋಣ. ಹಾಲೆಲೂಯಾ, ಹಾಲೆಲೂಯಾ. ಸ್ತೋತ್ರ ಮಾಡ್ರಿ, ಶಬ್ದವಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಮಾಡ್ರಿ. ಯೇಸುವಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡ್ರಿ. ಏಸಯ್ಯ ಸ್ತೋತ್ರ, ನನ್ನನ್ನು ನೀನು ನೆನೆಸೋದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಅಂತ ಹೇಳ್ರಿ. ಕರಗಳನ್ನು ತಟ್ಟಿ ಹೇಳ್ರಿ. ಕೃತಜ್ಞತಾ ಹೃದಯದಿಂದ ಹೇಳ್ರಿ. ಅಂತರಂಗ ಹೃದಯದಿಂದ ಹೇಳ್ರಿ. ಶಬ್ದವಾಗಿ ಸಾಲದು. ಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದ, ಪೂರ್ಣ ಬಲದಿಂದ, ಪೂರ್ಣ ಮನಸ್ಸಿಂದ, ಯೇಸುವೇ ನನಗಾಗಿ ನೀನು ಸಹಿಸಿದ ಎಲ್ಲ ನಿಂದೆ ಅವಮಾನದಿಂದ ಅಪ್ಪ ಸ್ತೋತ್ರ. ನಿನಗೆ ಎಷ್ಟು ಕೃತಜ್ಞತನ ಸಲ್ಲಿಸಿದ್ರು ಸಾಲದು ರಾಜ. ಪವಿತ್ರಾತ್ಮನೇ, ನಾನು ಜೀವಂತವಾಗಿರುವುದು ನಿನ್ನ ಕೃಪೆ. ನಾನು ನಾಶವಾಗಿ ಹೋಗದಿರುವುದು ನಿನ್ನ ಕೃಪೆ. ಅಪ್ಪ ಸ್ತೋತ್ರ ರಾಜನೇ. ಅಪ್ಪ ನಿನ್ನ ನಾಮವನ್ನು ನಾವು ಮಹಿಮೆ ಪಡಿಸುತ್ತಿದ್ದೇವಯ್ಯ.
3 ತಿಂಗಳನ್ನು ಮುಕ್ತಾಯ ಮಾಡಿ ಈ 4ನೇ ತಿಂಗಳಲ್ಲಿ ಹೆಚ್ಚಿಡುವಂತೆ ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡೋದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ಈ ಪುನರುತ್ಥಾನ ದಿನದ ಹಬ್ಬವನ್ನು ಕಾಣುವುದಕ್ಕೆ ನೀನು ಸಹಾಯ ಮಾಡೋದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ಮತ್ತೊಮ್ಮೆ ಆತ್ಮ ಸ್ವರೂಪನಿಗೆ ಕರಗಳನ್ನು ತಟ್ಟಿ ಕೃತಜ್ಞತ ಹೃದಯದಿಂದ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರವನ್ನ ಸ್ತುತಿಗಳನ್ನು ನಾವು ಸಲ್ಲಿಸೋಣ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಹೋಲಿ ಸ್ಪಿರಿಟ್. ಆತ್ಮ ಸ್ವರೂಪನೇ, ನಿನ್ನ ನಾಮ ಮಹಿಮೆ ಹೊಂದಲಿ ರಾಜ. ಈ ಕೂಟದ ಅಂತ್ಯ ಪ್ರಾರ್ಥನೆಯಾಗಿ ಪಾಸ್ಟರ್ ಮನೋರು ಮುಂದೆ ಬಂದು ಪ್ರಾರ್ಥಿಸುವಂತೆ ನಾನು ಕೇಳ್ಕೊತೇನೆ. நம்முடைய தலைகளை தாழ்த்தி நம்முடைய கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ಎಲ್ಲರೂ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நாம் கேட்ட தேவ செய்தியின்படி நம்முடைய ஆண்டவர் உயிர்த்தெழுந்தது நம்மை பயப்படாதே என்று சொல்லும்படியாக, நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்படியாக, வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக, நமக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கொடுக்கும்படியாக, நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக நம்முடைய ஆண்டவர் இந்த நாளிலே உயிர்த்தெழுந்திருக்கிறார். ஓ, அந்த தேவனை நீங்களும் நானும் பின்பற்றுவோம் என்று சொன்னால், அவருடைய கரத்துல நம்மை அர்ப்பணிப்போம் என்று சொன்னால், உண்மையாகவே ஆண்டவர் நம்மை பொறுப்பெடுத்து நடத்துவார் என்பதில் சந்தேகமே கிடையாது. எங்கள் அன்பின் பிதாவே, ஸ்தோத்திரம். இந்த நல்ல நேரத்திற்காக உமக்கு நன்றி. எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, உமக்கே எல்லா துதியும் கனமும் மகிமையும் நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களுக்காக என் முழு ஆத்துமாவோடு, என் முழு பலத்தோடு, என் முழு சிந்தையோடு கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஏசப்பா, நாங்கள் இப்பொழுது கர்த்தாவே உட்கொண்ட சரீரத்தையும் இரத்தத்தையும் நினைவு கூறும் பொழுது இது நாங்கள் ஒரு சர்வ சாதாரணமாக கொடுக்கப்படவில்லை ஆண்டவரே. உம்மையே நீர் தியாகம் செய்தாப்பா, எங்களுக்காக நீர் கொடுத்தீர் ஆண்டவரே. இதை உட்கொண்ட நாங்கள் எங்களுடைய சரீரத்தில் ஒரு புதிய ஜீவனை, ஒரு புதிய பலனை இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக என் ஆண்டவர் உதவி செய்வீராக. உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் தகப்பனே பரிசுத்தம் அடையத்தக்கதாக பரிசுத்தமுள்ள தேவன் உதவி செய்வீராக. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா உம்முடைய உயிர்த்தெழுதலின் செய்தியை கேட்டு அதை பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதத்தோடு தங்களுடைய இடங்களுக்கு கடந்து போக ஆண்டவர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒருவேளை பலவீனமாய் இருந்திருப்பார்கள், ஆனால் துக்கத்தோடு வந்திருப்பார்கள் என்று சொன்னார், கண்ணீரோடு வந்திருப்பார்கள் சொன்னார். அன்றைக்கு தேவ செய்தியை கர்த்தாவே ஓ ராஜா கொடுத்தது போல இந்த நாளிலே நாங்களும் கேட்டது போல அப்படிப்பட்ட நற்செய்திகளை பெற்றுக்கொண்டு பூரண சந்தோஷத்தோடு கூட, பூரண சமாதானத்தோடு கூட, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தோடு கூட நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வேன் என்ற நம்பிக்கையோடு கூட கடந்து போக மக்களுக்கு உதவி செய்யும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா, மீண்டும் நாங்கள் காணும் வரை உம்முடைய கிருபை உம்முடைய பிள்ளைகளோடும் எங்களோடு கூட இருப்பதாக. இயேசுவின் மூலமாய் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ನನ್ನ ಮನವೇ ಯೆಹೋವನನ್ನು ಕೊಂಡಾಡು, ನನ್ನ ಸರ್ವದಲ್ಲಿ ಆತನ ಪವಿತ್ರ ನಾಮವನ್ನು ಕೀರ್ತಿಸಿರಿ. ನನ್ನ ಮನವೇ ಯೆಹೋವನನ್ನು ಕೊಂಡಾಡು, ಆತನು ಮಾಡಿದ ಉಪಕಾರಗಳನ್ನು ಒಂದೊಂದು ಮರೆಯಬೇಡ. ನಮ್ಮ ತಂದೆಯಾದ ದೇವರ ಪ್ರೀತಿ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಕೃಪೆ, ಆತ್ಮ ಸ್ವರೂಪದ ಪ್ರತಿದಿನದ ಸಹವಾಸ, ಅನ್ಯೋನ್ಯತೆ ನಮ್ಮೊಂದಿಗೆ, ನಮ್ಮ ಕುಟುಂಬಗಳೊಂದಿಗೆ ಯಾವಾಗಲೂ ಎಂದೆಂದಿಗೆ ಇರಲಿ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. Send your offerings to Christ the King Ministries, Indian Bank, RMV 2nd Stage, BEL Road Branch, Bangalore, India. Account number 439796886. IFSC code ID IB 000R050. MICR code 5600190008. For more details, contact 9886869 714 8050 11600.